வணக்கம். நவம்பர் மாதம் 23ஆம் தேதி 2025 முதல் நவம்பர் மாதம் 29ஆம் தேதி 2025 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் தற்பொழுது காணவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் டி நல்லபிரம்மா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தருமார்கள் ஆகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரா சித்தரை வணங்கி, முதற்கடவுளான விநாயக பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாள் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் அனைத்து ராசி என்பவர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இனி இவ்வாற கிரக நிலைகளை பார்க்கலாம். ஆண்டுகோள்களை பொறுத்தவரை குரு பகவான் கடக ராசியிலே உச்சம் பெறுகின்ற ராசியிலே அமர்ந்து வக்ரமாக இருக்கின்றார். கேதுவாகப்பட்டவர் சிம்ம ராசியிலும் ராகுவாகப்பட்டவர் கும்ப ராசியிலும் இருக்கின்றார்கள். இவற்றிலே இவ்வாரத்தில் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி அன்று ராகு பகவான் நட்சத்திர பயிற்சி அடைகின்றார். பூரட்டாதில் இருந்து சதயத்துக்கு பயிற்சியாகிறார். அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். பொதுவாக ராகு பகவான் 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு சுற்றாக இருக்கும். அவ்வாறு 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அவர் சதயத்துக்கு வருகிறார். பொதுவாக ராகு நிழல் கிரகம், அவர்களுக்கென்று சொந்த வீடு கிடையாது ராகு கேதுவிற்கு. அப்படி பார்க்கின்ற பொழுது ராகு பகவான் சதய நட்சத்திரத்தில் வருகின்ற பொழுதெல்லாம் மிகப்பெரிய அளவிலே உலக அளவிலே பொருளாதார ரீதியாக பல்வேறு விதமான பிரச்சனைகளை கொடுக்கின்றார். ராகுக்கு 3 நட்சத்திரங்கள் திருவாதிரை, சுவாதி, சதயம். இவற்றில் திருவாதிரை என்றால் அது ஈசனுடைய நட்சத்திரம், சுவாதி என்றால் யோக நரசிம்மரோட நட்சத்திரம். ஆனால் சதயம் நட்சத்திரம் ராகுவோடைய நட்சத்திரம் என்றாலும் அதனுடைய அதி தேவதா யமன். ஆகையால் இப்பொழுது ராகுவாகப்பட்டவர் பூரட்டாதி குருவோடி நட்சத்திரத்திலிருந்து சதயம் என்கின்ற தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு வருகிறார். செவ்வாயுடைய பார்வையும் பெறுகிறார். இவை ராகுவால் இப்பொழுது பங்கு சந்தை போன்றவர்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. கடந்த காலங்களிலும் ராகுவாகப்பட்டவர் சதயத்தில் சஞ்சாரம் செய்கின்ற பொழுதெல்லாம் உலக அளவிலே பங்கு சந்தை போன்றவற்றில் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்த காலங்களாக அமைந்திருக்கின்றது. இது அனுபவமாக பார்க்கின்ற பொழுது தெரிய வருகின்றது. இப்பொழுது ராகு சதயத்துக்கு இந்த வாரத்தில் 23ஆம் தேதியே வருகின்றார். பார்ப்போம் எப்படி ராகு சதயத்தில் என்ன செய்ய போகிறார் இனி வரும் நாட்களிலே. சனீஸ்வர பகவான் மீன ராசியிலே வக்ரமாக இருக்கின்றார். குருவோடைய பார்வையை சனி பெறுகின்றார். மாதக்கோள்களை பொறுத்தவரை சுக்கிர பகவான் துலாம் ராசியிலே இவ்வாரத்தில் ஆட்சியாக இருக்கின்றவர். நவம்பர் மாதம் 26ஆம் தேதி துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். விருச்சிக ராசியிலே இவ்வாரத்தில் நவம்பர் 23ஆம் தேதி அன்று பார்க்கின்ற பொழுது சூரியன், புதன், செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்கின்றார்கள். குருவோடைய பார்வையை பெறுகின்றார்கள். இவற்றில் புதன் விருச்சிக ராசியிலே வக்ரமாக இருக்கின்றவர் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி அன்று வக்ரமாக பின்னோக்கி துலாம் ராசிக்கு செல்கின்றார். துலாம் ராசியிலே அமர்கின்றார். அவ்வாறு அமர்கின்றவர் இவ்வாரத்தில் நவம்பர் மாதம் 29ஆம் தேதி அன்று வக்ர நிவர்த்தி அடைகின்றார். ஆகையால் விருச்சிக ராசியை பொறுத்தவரை சூரியன் செவ்வாய் இருப்பதும் குருவோடைய பார்வை பெறுவதும் அற்புதமான அமைப்பு. குருவோடைய பார்வை சூரியன் செவ்வாய் மீது விருவது மட்டுமல்லாமல் 26ஆம் தேதி சுக்கிரன் மீதும் குருவோடைய பார்வை இருக்கின்றது. ராஜகிரகங்கள் சூரியன் மற்றும் செவ்வாய். இன்னொரு ராஜகிரகம் குரு, அவருடைய 5ஆம் பார்வையாக சூரியன் செவ்வாய் மீது இருப்பது சிவராஜ யோகம், குரு மங்கள யோகம் என்கின்ற அற்புதமான யோகங்களை இவ்வாரத்தும் தருகின்றார் குரு பகவான். இவ்வாறு செவ்வாயும் சூரியனும் பலம் பெறுகிறார்கள். 26ஆம் தேதி சுக்கிரனும் பலம் பெறுகிறார். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை ராஜ கிரகங்களாகப்பட்ட சூரியனும் செவ்வாயும் மிக பலமாக இருக்கின்றார்கள் சகோதர சகோதரிகளை. எனவே இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை என்று முருகன் ஆலயம் செல்லுங்கள், ஞாயிற்றுக்கிழமை என்று சிவ ஆலயம் செல்லுங்கள். அந்த சிவனுடைய காயத்ரி மந்திரத்தை கேளுங்கள், சொல்லுங்கள், குரு காயத்ரி மந்திரத்தை கேள். இவையெல்லாம் செய்வதன் மூலம் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு வெற்றி உறுதியாக இருக்கின்றது. இனி உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக பார்க்கின்றோம். அடுத்ததாக சந்திரன் நாள்கோள். சந்திரனாகப்பட்டவர் வார ஆரம்ப நாளாகப்பட்ட நவம்பர் மாதம் 23ஆம் தேதி தனுசு ராசியை மூலம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார்.
அதன் பிறகு சந்திர பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசி, கும்ப ராசி, மீன ராசி என்று சஞ்சாரம் செய்கின்றார். நவம்பர் 29 அன்று மீன ராசியிலே புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார். எனவே இந்த வாரம் சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் என்று பார்க்கின்ற பொழுது ரிஷப ராசி, மிதுன ராசி, கடக ராசி, சிம்ம ராசி, இந்த 4 ராசிகள் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் பெறுகின்ற ராசிகளாக இருக்கின்றது. இனி உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை விரிவாக பார்க்கலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்புள்ள மேஷராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரத்தை பொறுத்தவரை யோகாதிபதியான சந்திர பகவான் மிகவும் அற்புதமாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம், 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் வார வேலை நாட்களிலே. எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி இந்த 4 நாட்கள் உங்களுக்கு மிகவும் அற்புதமான யோகத்துக்குரிய நாட்கள். பராசக்தி பார்வதி தேவியை வணங்குங்கள். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சந்திரன் மிகவும் சாதகமாக இருக்கின்றார். மேலும் வளர்பிறை, ஆகையால் வளர்பிறை சந்திரன் பலமாக உங்களுக்கு குருவோடைய பார்வை, செவ்வாயுடைய பார்வை என்று பெறுகின்ற அமைப்பு இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் வெற்றியும் மேன்மையும் இருக்கின்றது. ஆம், இந்த வாரம் லக்கி குபேர நீங்களே. சந்திரனுடைய அருளால் சகல விதத்திலும் நன்மைகளையும் யோகத்தையும் பெறுவீர்கள். ஏழரையை பற்றி கவலை வேண்டாம். லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிற வரை ஏழரையால் உங்களுக்கு பாதிப்பில்லை. மேலும் சனி வக்ரமாக இருக்கின்றார். ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பவர் வக்ரமாக இருப்பது பலமானது. காரணம், 4ஆம் இடம் குருவுக்கு உகுந்த இடம் அல்ல. அந்த இடத்தில் அவர் வக்ரமாக இருக்கின்ற பொழுது செவ்வாயையும் சூரியனையும் பார்க்கிறார். சூரியன் செவ்வாய் உங்களுக்கு 8இல் இருந்தாலும் மிக மிக பலமான குருவுடைய பார்வை பெறுவது தைரியத்தையும் துணிச்சலையும் கொடுக்கும். சில விஷயங்களில் அவசரப்படுவீர்கள், அது மட்டும் வேண்டாம். எந்த ஒரு பெரிய முயற்சியும் மிக விரிவாகவும் வேகமாகவும் முடிக்கக்கூடிய திறமை இந்த வாரத்தில் இருக்கின்றது. காரணம், குரு பார்வை சூரியன் செவ்வாய் மீது இருப்பது குருமங்கள யோகம், சிவராஜ யோகம் என்ற பலமான யோகத்தை கொடுக்கின்றது. இவ்வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் ராசிக்கு 7இலே, அதன் பிறகு 8க்கு வரார். பொதுவாக 7ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்கின்ற பொழுது பாசத்துக்குரியவர்கள், நேசத்துக்குரியவர்களும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும், குழப்பங்கள் ஏற்படும். கணவன் மணி உறவிலே, காதலிலே, குறிப்பாக காதல். கலத்திரக்காரன் சுக்கிர பகவான் 7இலே அமரும் காரகோ பாவநாஸ்தி. கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உறவுகள், பாசத்துக்குரியவர்கள், அன்புக்குரியவர்கள், நேசத்துக்குரியவர்கள். மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு சந்திரன் மற்றும் குருவுடைய பார்வை சூரியன், செவ்வாய், சந்திரன் மீதும் இருக்கின்றது. ஆக இந்த வாரம் செவ்வாய், புதன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிக்குரியதாக அமைந்திருக்கின்றது. ஏனெனில் அந்த நாளிலே குருவுடைய பார்வை சந்திரன் மீதும் இருக்கும், சூரியன் செவ்வாய் மீதும் இருக்கும். சிறப்பானது. அதே போல மறைந்த புதனாக இருக்கின்றவர் இந்த வாரத்தை பொறுத்த பகை கொண்ட புதன் பகவான் 8இல் அமர்ந்து இருப்பது குருவுடைய பார்வை. மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த வாரம் 7ஆம் இடத்துக்கும் புதன் செல்கின்றார். ஆனால் அதனால் உங்களுக்கு பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை. அவர் வக்ரமாக இருக்கின்றார். 29ஆம் தான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார். ஆகவே இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் தெளிவாக முடிவுகள் எடுப்பீர்கள். பயம் இல்லை. திட்டமிட்டு காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு சமயோசித புத்திசாலித்தனம் இருக்கும். வாக்கு வன்மை. எந்த ஒரு விஷயத்திலும் உங்கள் வார்த்தையில் ஒரு அழுத்தமும் அதே சமயத்தில் தெளிவும் இருக்கும். எனவே இந்த வாரம் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் லாபம் சிறப்பாக இருக்கும். தேவையற்ற வீண் செலவுகள் போன்றவைகள் எவையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இல்லை. உத்தியோகம் என்று பார்க்கின்றது சூரியனை குரு பார்ப்பதினால் மேலதிகாரியும் நல்ல நட்புறவு இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை தேவையில்லாத பகை எதுவும் 8இல் சூரியன் இருக்கிறார். ஆனால் சூரியன் 8இல் இருக்கின்ற பொழுது சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் சூரியனால் பாதிப்பு இல்லை. அதே போலவே 8இல் செவ்வாய் இருக்கிறார் என்றால் 8இல் செவ்வாய் இருக்கும் 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் செவ்வாயால் பாதிப்பில்லை. 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறாரே, புதனும் இருக்கப் போகிறார். எனவே இந்த வாரத்தில் செவ்வாய் சூரியன் 8இல் இருப்பதை பற்றி கவலை வேண்டாம். குருவுடைய பார்வையை உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். எனவே உத்தியோகத்தை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள், புதிய முயற்சிகள் வெற்றிகளை தரும். வேலை எதிர்பார்த்து கொண்டு நல்ல வேலை அமையும். சாதகமான வாரமாகவே இந்த வாரம் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிற மொத்தத்தில் தொழில் வியாபார உத்தியோகம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை குடும்பம் என்று பார்க்கின்ற கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 2ஆம் இடத்தை சூரியன் பார்க்கிறார், செவ்வாய் பார்க்கிறார், 7இல் வெறும் சுக்கிரன்.
ஆகையால் இந்த நேரங்களிலே நீங்கள் புரிந்து கொள்கிற தொழில் வியாபார உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல விதமாக யோகமாக இருக்கிறது. அதே சமயத்தில் உறவுகள், பாசத்துக்குரியவர்கள், குடும்பம் என்று வருகின்றவர்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை பிரிதுபடுத்தாதீர்கள், கோபப்படாதீர்கள். கோபம் வரும், அதுதான் இப்போ இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு. ஆகையால் இந்த சமயத்தில் புரிந்து கொண்டு அதுக்கேற்றவாறு கொஞ்சம் கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. குருவுடைய பார்வை செவ்வாய் மீது இருக்கிறதாலும் 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தை செவ்வாயும் சூரியனும் பலமாக பார்க்கிறார்கள். ஆகையால் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்வது குடும்பத்தை பொறுத்தவரை. ஆரோக்கியம் அவையெல்லாம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியத்தை 6க்குரிய புதன் பகவான் 8இல் இருப்பதனால் இந்த வாரம் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். குருவுடைய பார்வை வேறு இருக்கின்றது. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் நல்ல விதமாகும். தேவையற்ற மருத்துவ செலவுகள் போன்றவர்கள் எவையும் இந்த வாரத்தில் இல்லை. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மிக நன்றாக இருக்கும். கல்வியிலும் அவர்கள் மேன்மையும் வெற்றிகளையும் பெறுவார்கள் இந்த வாரத்தை பொறுத்து. மொத்தத்தில் இந்த வாரத்தில் தொழில் வியாபார உத்தியோகம் ஏற்றமும், அதே சமயத்தில் 2ஆம் இடத்தை சூரியன் செவ்வாய் பார்ப்பதனால் குடும்பத்தில் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்வதனால் மனதில் வருத்தம் இல்லாமல் இருக்கும் என்பதே உண்மையான விஷயம் இந்த வாரத்தை பொறுத்த. இந்த வாரம் நீங்கள் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்றபோது நான் ஏற்கனவே கூறியவாறு சக்தி பார்வதி தேவி வணங்குவது இந்த வாரம் உங்களுக்கு முழுமையான நன்மைகளை கொடுக்கும். சக்திக்குரிய பீஜ மந்திரம் க்ளீம். க்ளீம் என்கின்ற மந்திரம் சக்திக்குரியது. அந்த மந்திரத்தை கூறுங்கள். க்ளீம் என்கின்ற மந்திரத்தை கூட்டினால் 9 வரா மாதிரி 18, 27, 36, 45 அது உங்களுடைய விருப்பம். ஆனால் குறைந்தபட்சம் 9 முறை க்ளீம் க்ளீம் என்று காலையிலே கூறுங்கள். அவை மனதிலே உங்களுடைய குலதெய்வத்தையும் பித்ருக்களையும் நினைத்துவிட்டு அந்த மந்திரத்தை கூறுவதன் மூலம் பலவாய்ந்த சக்தி வாய்ந்த சக்தியுடைய அருளை நீங்கள் பெறுவீர்கள். வெற்றிகள் உங்களுக்கு மிக மிக விரைவாக வரும். அதே போலவே கந்த சஷ்டி கவசத்தை கேட்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாய் 8இல் இருப்பதனால் எதுவாக மேஷராசியில் கந்த சஷ்டி கேட்பது யோகத்தை தரும். இந்த வாரம் இதுவே இறை வழிபாட்டுக்குரிய வாரம். கிருத்தியின் பலலால், சந்திர பகவானின் பலமால் இந்த வாரம் லக்கி குபரின் நீங்களே நலம் பெறுக வளம் பெறுக. ரிஷபராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள ரிஷபராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரத்தை பொறுத்தவரை ஞாயிறு திங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் தனுசு ராசியில் இருக்கிறார். பொதுவாக 8இல் சந்திரன் இருப்பது சந்திராஷ்டமம்னா 7ஆம் இடத்தில் கிரகங்கள் இருந்தால், ஒரு கிரகம் இருந்தால் சந்திரனால் பாதிப்பில்லை. 7ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் போன்றவர்கள் இருக்கிறார். இருந்தாலும் சந்திரன் மனோகாரகன் 8இல் அமர்கின்ற மனதில் ஒரு விதமான அழுத்தம், பெரிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது. கால தாமதம் ஏற்படும், கால விரயம் ஏற்படும். ஏண்டா இந்த வேலையில் ஈடுபட்டும் என்ற குழப்பம் தான் வரும். அதுதாங்க சந்திராஷ்டமம். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு மற்ற நாட்களில் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார். 3ஆம் இடத்துக்குரிய சந்திரன் செவ்வாய் போன்ற நாட்களில், செவ்வாய் புதன் போன்ற நாட்களில் உங்கள் ராசிக்கு 9இல் இருந்து தன் சொந்த வீட்டை பார்ப்பார், கடகராசியை பார்ப்பார். மகரத்தில் இருந்து குருவுடைய பார்வையும் பெறுவார். அற்புதமான அமைப்பது. மேலும் உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி, 3ஆம் இடத்தில் குரு, பகை கொண்ட குரு 3இலே அமர்கிறார். 8க்குரியவன் 3இலே, விபரீத ராஜயோகம் அது. மேலும் சனியை பார்க்கிறார். ஒரு வக்ர கிரகம் இன்னொரு வக்ர கிரகம் பார்க்கும் பொழுது சனி இன்னும் பலமாவார். ஆக சனி இப்பொழுது உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய யோகத்தில் தான் இருக்கிறார். 10இல் ராகு சொந்த நட்சத்திரத்தில் வருகின்றார். பொதுவாக உங்கள் ராசிக்கு 10இலே ராகு இருக்கின்ற போது சொந்த நட்சத்திரத்தில் வருகின்ற பொழுது பெரிய அளவில் வெற்றிகளை கொடுப்பார், சனியை போல் ராகு. ஆகையால் இந்த இடத்தில் உங்களுக்கு ராகுவோடைய யோகங்கள் பலமாக இருக்கும் என்றாலும் பங்கு சந்தையிலே, ஷேர் மார்க்கெட்டில் போன்றவற்றில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாக ராகு சதயத்தில் இருக்கும்போது குழப்பத்தை உண்டாக்கும். நாட்டு மனுஷனுக்கு கிடையாது, பெரிய அளவில் பொருளாதாரமாக வர்த்தக நிறுவனங்கள், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ், பெரிய பெரிய ஷேரில் இருக்கிறவங்கெல்லாம் குழப்பமாக ஆகும். அதை நாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா இப்போ கொஞ்சம் ரிஸ்க்கு தான். தங்கத்தில் இருப்பதுனால இப்போ கொஞ்சம் ஏற்கனவே இந்த ராகுக்கு
பூரட்டாதி குருவோடைய நட்சத்திரம் இருக்கும்போது தங்கம் ஏறுது இறங்குதுனாங்க. இப்போ இன்னும் குழப்பம் வரும். எனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க கவனமாக தான் இருக்கணும். ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய தொழில், வியாபார, உத்தியோகம், ஏன்னா ராகு ஒரு பேராசையை கொடுக்கக்கூடியவன். பெருசாக கிடைக்கும்ன்றது தான் ஷேர் மார்க்கெட் தாங்க இப்போ எல்லாம் இறங்குறாங்க. பிட்காயின்ன்றாங்க, ஷேருன்றாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ராகு ஒரு ஆசையை காட்டுவார். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், தொழில், வியாபார, உத்தியோகம், வர பணத்தை வேறு எதனா போட்டு பெருசாக கோடி கோடியாக பார்க்கலாம் அப்படிங்கிற ஆசை ராகு மனசில் கொடுப்பார். அதற்கு இடம் கொடுக்காதீர்கள். இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் எந்த ஒரு முதலீட்டையும் செய்ய வேண்டும் என்பதை முன்னதாகவே இப்பொழுது அழுத்தமாக கூறுறேன். மொத்தத்தை பார்க்கின்ற பொழுது ரிஷப ராசிக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 26ஆம் தேதி 7க்கு செல்ல. பொதுவாக 6, 7 இந்த 2 இடங்களும் சுக்கிரனுக்கு உகந்த இடம் இல்லை. அது 6ல் இருக்கும்போது உங்களுக்கு ஆட்சி, மனதில் ஒரு அழுத்தம், மனதில் சில குழப்பம், எதனா ஒரு பெரிய நோய் இருக்குமோ, எதனா ஒரு சின்ன விஷயத்தை கூட உங்கள் மனம் பெரிய இருக்கும். ஆனால் 7க்கு வரும்பொழுது அப்படி இருக்காது. ஏன்னா குருவுடைய பார்வையை பெறுகிறார், உங்கள் ராசியை பார்க்குறார். ராசியாதிபதி ராசியை பார்க்குறார். உங்கள் ராசிக்கு 7ல் சுக்கிரன் வந்தால் தாங்க பார்ப்பார். அப்போ வருஷத்தில் ஒரு வாட்டி தாங்க வருவார். அந்த ஒரு வாட்டி இருக்கும்போது தாங்க பார்ப்பார். ஆகையால் சுக்கிரன் உங்களுக்கு யோகத்தை தான் எப்பொழுது இருந்துன்னு பார்க்கும்பொழுது நவம்பர் 26ஆம் தேதி சுக்கிர பேச்சு சாதகமாக உங்களுக்கு இருக்கும். குருவோடைய பார்வை மிக மிக அற்புதமான அமைப்பு. குரு சுக்கிரனை வெறுக்கலைங்க. குரு பார்வையில் எந்த இடத்திலும் குருவோடைய பார்வை கெடுதலே இருக்க. ரிஷபராசியில் பிறந்தால் உங்களுக்கு குருதசை தான் நடக்கும். குரு உங்களை பொறுத்த வரைக்கும் இல்லைங்க, எல்லா கிரகங்களும், எல்லா ஜாதகங்களும், எல்லா ராசிக்கும் குரு கெடுதலை அவ்வளோ சீக்கிரம் செய்ய மாட்டார். கெடுதலை செய்கிறனாலும் கொஞ்சம் குழப்பத்தை தான் கொடுப்பார். பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் பெருசாக கொடுப்பார். ஆகையால் இங்கே இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சுக்கிர பேச்சு சாதகமாக அமைகின்றது. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு யோகாதிபதியான புதன் பகவான் இந்த வாரத்தை பொறுத்தவரை பின்னோக்கி 23ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு செல்ல. 6லே புதன் இருப்பது யோகம், வெற்றியை கொடுக்கும். சுக்கிரனோடு 26ஆம் தேதி வரை சேர்க்கை. இந்த 23ஆம் தேதியிலிருந்து 26, இந்த 24, 25, 26 உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்கள். வெற்றி உறுதியாக இருக்கின்றது. அந்த நாட்கள் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுங்கள். காரணம், புதன் 6ல் இருப்பதும் சுக்கிரனோடு சேர்க்கை பெறுவது, புதன் வக்ரமாக சுக்கிரனோடு சேர்க்கை பெறுவது, சுக்கிரன் பலமாகுவார். ஒரு வக்ர கிரகத்தோடு நல்ல இடங்கள் இல்லாத கிரகம் வக்ர கிரகத்தோடு அது ஒரு திடீர் யோகத்தை கொடுக்கும். ஆனால் இந்த வாரம் 24, 25, 26 உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாட்களாக. தொழில் வியாபாரம் என்று பார்க்கின்ற போது நான் ஏற்கனவே கூறியவாறு ராகு சுயசாரத்துக்கு வருவதனால் தொழில் வியாபாரத்தில் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனம், நிதானம். ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இப்போ ராகு சொந்த நட்சத்திரம் வரும்போது கொஞ்சம் பலமான பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பார். உங்களுடைய முயற்சிக்கு வெற்றிகளை கொடுப்பார். பேராசை வேண்டாம். இருக்கிற தொழிலை விட்டுட்டு வேற ஒரு தொழில் ஜாதகம் பார்த்துக்கணும். சனி இப்போ வக்ரமாக இருக்க. இந்த வாரத்தை பற்றி சொல்கிறேன். பெரிய லெவலில் இந்த வாரம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ராகுவோடைய ஏற்றங்களும் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் கண்மூடித்தனமாக மற்றவர்களை நம்பி அவர்கள் சொல்லிட்டாங்கன்ட்டு எதனா ஒரு பணத்தை கொடுக்கறது வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலிலே கவனம் வேண்டும். அதே சமயத்தில் வரவுகள் இந்த வாரம் ரிஷபராசி தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. பொருளாதார வரவு திருப்தியாக இருக்கும். தேவையற்ற செலவிலே லாபம் கொண்ட வாரம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய உழைப்புக்கேற்ற உறுதியான வெற்றி இனிமேல் கொடுக்குங்க. ராகு 10ல் இருக்கும்போது 10ல் ஒரு பாவி இருக்க வேண்டும் என்பார்கள். அதிலிருந்து பாம்பு இருப்பது யோகம். இப்போ சொந்த நட்சத்திரம் வரார். அந்த சொந்த நட்சத்திரம் உங்களுடைய உழைப்பு வேகமாக இருக்கும். மிக மிக கடின உழைப்பாளி. ரிஷபராசியில் பிறகு தூக்கமே வராது. உங்களுக்கு தூக்கமாக வேலை முடிஞ்சாதான் உங்களுக்கு தூக்கமே வரும். ஏன்னா ஒரு ராசியின் உருவமே காலமாடு. கடின உழைப்புக்குரிய காலமாட்டை ராசி உருவமாக பெற்ற உங்களுக்கு இப்போ ராகு சொந்த வேகமாக பெற்றவர் வாயு கிரகம் ராகு. எனவே உங்களுடைய உழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். வெற்றி மிக விரைவாக நீங்கள் அடைவீர்கள். ஆம், இனிதான் உத்தியோகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி பெரிய விஸ்வரூப வெற்றியாக இருக்கும். அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாதகமாக இருக்கும். ஆகையால் உத்தியோகத்தில் இந்த வாரம் நல்ல உயர்வுகளும் வெற்றிகளும் மேன்மையும் இருக்குது. குடும்பத்தை பொறுத்தவரை இந்த வாரம் பெரிய அளவெல்லாம் பாதிப்பு இல்லைங்க. குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார் என்றாலும் குரு பார்க்குற செவ்வாய் அவருடைய பார்வை இருக்கிறது நல்லதுதான். 7ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறது. குருவுடைய பார்வை இருப்பது கணவன் மனைவி உறவிலே அன்பு, பாசம், காதல் நல்ல விதமாக. ஆனால் அதே சமயம் சுக்கிரன் 6ல் இருக்கிறனால சின்ன சின்ன விஷயங்களில் காதலித்து கொண்டு போய் சந்தேகப்படுவீர்கள். அது பிரச்சனையாயிரும். ஏன்னா திடீர்னு ஒரு வார்த்தை விட்டுட்டுனா காதல் முடிவு. அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. சுக்கிர பயிற்சி வர அது 26ஆம் தேதி. ஆனால் அது வரைக்கும் புதனோட சேர்றார் சுக்கிரன். அது ஒரு சாதகமான விஷயம் தான். இந்த வாரத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் கணவன் மனைவி உறவிலே அன்பு, பாசம், மகிழ்ச்சி, சந்தோஷம். குழந்தைகளால் மிக மிக நல்ல மகிழ்ச்சி கொடுக்கும். அவள் கல்வியிலே மேன்மை.
தேர்வுகள் நெருங்கி கொண்டிருக்கின்ற நாட்களாக வந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் கல்வியில் அவர்களுடைய ஆர்வம் குறையாது. அதனால் உங்களுக்கு சந்தோஷம், ஆரோக்கியம், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் ஏற்கனவே மனதிலே அழுத்தம் ஏற்படும் இந்த சுக்கிர பயிற்சி வரை. அதன் பிறகு சுக்கிரன் 7க்கு வந்த பிறகு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6ஆம் இடத்துல புதன் தான் இருப்பார். ஆகையால் அதன் பிறகு சுக்கிரன் திரும்ப போகிறது. எனவே இந்த வாரம் 26ஆம் மனதில் தேவையில்லாத அழுத்தத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். 26ஆம் தேதி சுக்கிரன் 7க்கு கொள்ளும்போது உற்சாகம், சுறுசுறுப்பு. சுக்கிரன் 7ல் இருக்கும்பொழுது உங்கள் ராசியை பார்க்கறதுனால அவருடைய சுக்கிரனாலே மகிழ்ச்சிங்க, காதல், இன்பம், நல்ல ஆடம்பரமாக இருக்கணுன்ற ஆசைகளை கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கிரன், பேராசையை கொடுக்கக்கூடியதான் ராகு. ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இல்லைன்னு வச்சிங்கன்னா அவர் எப்பயுமே ஒரு மாதிரி டல்லாக இருக்கார். ஆனால் உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி, உங்களுடைய சிறப்பம்சமே எப்பயுமே ஒரு கவர்ச்சியாக உற்சாகமாக இருக்கக்கூடியவங்க நீங்கள். அது சந்திரன் உச்சம் பெற ராசி தானே ரிஷபம். உங்கள் ராசி ஜாதகத்தை சந்திரன் உச்சம், மனோக்காரகன் பலமாக இருக்கக்கூடிய நிலை. இப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த வாரம் மனதிலே ஒரு உற்சாகம், சுறுசுறுப்பு இருக்கும். நோய் என்று வரும்போது மனதில் அழுத்தம் 26ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த விதமான அழுத்தமும் இருக்காது. சுறுசுறுப்பாக, உற்சாகமாக உங்களை நீங்களே அழகுபடுத்தி கூட அழகு நிறுவனங்கள், அழகு பொருட்களை உபயோகிப்பீங்க. அது உங்களுக்கு எப்பயுமே செய்வீங்க. இந்த வாரம் உங்களுக்கு அதுக்கு பிறகு உற்சாகம், நல்ல ஒரு மனதில் ஒரு தேஜஸ் பலம், உற்சாகம் இருக்கும். இன்பம் கொண்ட நாட்களாக 26ஆம் தேதி சுக்கிரன் உங்களுக்கு ஏற்படும். அது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். இந்த வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற போது ஐம் என்கின்ற மந்திரத்தை நீங்கள் குறைந்தபட்சம் 6 முறை, அதிகபட்சம் உங்களுடைய விருப்பம் 6 முறை வரா மாதிரி 6, 15, 24 அப்படி வரா மாதிரி ஐம் என்கின்ற மந்திரத்தை காலையில் எழுந்து பித்ருக்களையும் குலதெய்வத்தையும்லாம் வணங்கிட்டு இந்த மந்திரத்தை உங்கள் விருப்பப்படி ஒரு இல்லைனா ஒரு 2 minutes 3 minutes டைமர் வச்சுக்கோங்க. அந்த டைம் சொல்லுங்கள். அது கட்டாயமாக நிறையவே வரும். அப்படி சொல்லும் பொழுது அந்த நாளே உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாகும், மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இதுவே இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். மேலும் மகாலட்சுமி காயத்ரி மந்திரத்தை கேட்டு வாருங்கள். சுக்கிரன் 6ல் இருக்கின்றனர், அதை மட்டும் கேட்டு வருவது நல்லது. இவை செய்வதன் மூலம் எந்த நாளும் உங்களுக்கு ஒரு நல்ல நாளே. நலம் பெருக, வளம் பெருக. மிதுன ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மிதுன ராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது செவ்வாய், புதன் உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் 8ல் மகரத்தில் இருப்பார். பொதுவாக உங்கள் ராசிக்கு 8ல் சந்திரன் இருந்தாலும் சொந்த வீட்டை பார்ப்பார். 8ல் மகரத்தில் இருக்கும்போது சந்திரன் கடகத்தை பார்ப்பார். எந்த ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பது யோகத்தை தரும். சந்திரன் 8ல் இருந்தால் தாங்க அவர் பார்க்கவே முடியும். சந்திரன் 7ஆம் பார்வை மட்டும்தான். இந்த வாரத்தை பொறுத்தவரை 8ல் சந்திரன் இருக்கும்போது குருவோடைய பார்வையும் பெறுவார். குரு சந்திர யோகம் அது. ஆகையால் சந்திராஷ்டம நாட்களிலே உங்களுக்கு இந்த வாரம் திடீர் வெற்றிகளும் திடீர் நல்ல தனலாபமும் இருக்கும். அதே சமயத்தில் பெரிய முதலீடுகளை தவறுங்கள். பெரிய முதலீடுகள் அந்த நாட்களில் தவிர்ப்பது நல்லது. அதற்கு முன்னதாக ஞாயிறு திங்கள் போன்றனா சந்திரன் உங்களுக்கு 7ல் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பது சிறப்பான ஒரு அமைப்பு. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திரன் ஞாயிறு, திங்கள், வெள்ளி, சனி அந்த நாட்களில் உங்களுக்கு யோகத்தை தரப்போகிறார். அதுக்கு அடுத்ததாக பார்க்கும் 6ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய் மிக பலமாக 2ல் இருக்கிற குருவால் பார்க்கப்படுகிறார்கள். குரு 2ல் வக்ரமாக இருக்கிறார். ஆனால் அவருக்கு உங்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷங்கள் கொண்ட கிரகம் 7, 10. அதே சமயத்தில் இதே குருவே உங்களுக்கு பாதகாதிபதியும். அப்படிப்பட்ட குரு ஒரு வகையில் கெடுவதே உங்களுக்கு திடீர் நன்மைகளை கொடுக்கும். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை 6ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், இவற்றிலே புதன் வக்ரமாக இருக்கின்றவர் 23ஆம் தேதி ஞாயிறன்றே உங்கள் ராசிக்கு 5க்கு வர 5ல் வந்து சுக்கிரனோடு சேர்க்கை பெறுவார். 26ஆம் தேதி வரைங்க சகோதர சகோதரிகளே, சுக்கிரன் புதன் சேர்க்க ஒரு ராஜ யோகம். உங்களுக்கு அது மிகப்பெரிய நன்மையில் கொடுக்கும். சந்திராஷ்டமத்தை எந்த கவலை வேணாம், பெரிய முதலீடுதான் தவிர்க்க சொல்கிறேன். எந்த ஒரு முயற்சி இந்த வாரத்தை சந்திராஷ்டமத்தை எடுத்து பாருங்கள், திடீர் வெற்றியில் கொடுக்கும். ஏனென்றால் 23ஆம் தேதி சுக்கிரன் புதனும் சேர்ந்துடுறாங்க. அந்த சுக்கிரன் புதன் 26ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். அந்த 26ஆம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் சுக்கிர பயிற்சி ஆயிடுறார். சுக்கிரன் உங்களுக்கு ராசிக்கு 6க்கு போகிறார்.
ஆனாலும் இந்த வாரத்தில் அந்த 26ஆம் தேதி வரை சுக்கிரன் புதன் சேர்க்கை என்கின்ற அமைப்பு ஒரு ராஜ் யோகம். கன்னி மிதுன ராசிக்கு அந்த யோகம், அதே கன்னி ராசிக்கு அப்படிதான். ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் யோகாதிபதி, புதன் ராசிக்கு அதிபதி. அவர் இருவரும் சேர்க்கை பெறுவதும், சனி உங்களுக்கு 10ல் இருந்து குரு பார்வையை பெறுவதும், 3ல் கேது என்று இந்த வாரம் கிரகங்களுடைய நிலைகள் மிதுன ராசிக்கு ரொம்ப சாதகம். செவ்வாய் சூரியன் 6ல் இருக்க பலம். எனவே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பெரிய லக்கி குபேரனுடைய வெற்றியான ஒரு வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. திடீர் அதிர்ஷ்டம் இருக்கு. திடீர் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பெரிய முயற்சி தடைகள் இருந்தால் இப்போ இந்த வாரம் அது உங்களுக்கு நன்மையாக அமையக்கூடிய கிரக நிலைகள் இருக்கு. கிரகங்களில் கோள்களின் கோலாட்டத்தில் சில சமயங்களில் இந்த கிரக நிலைகள் இப்படி அமையும். அந்த அமைகின்ற யோகம் எல்லாமே உங்களுக்கு 26ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு துலாமில் ஆட்சியாக இருக்க போகிறார். அப்போ புதனோடு சேர்ற போகின்றவர் எதனா பெருசாக கொடுத்துட்டு தான் போகணும். அப்போ தாங்க அவர் யோகாதிபதி. என்ன முன்னோர்கள் சொல்லுங்க, 5க்குரியவன் யோகாதிபதி, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். அந்த அதிர்ஷ்டம் மிதுன ராசிக்கு இந்த வாரம் 26ஆம் தேதி புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறதுல மிக மிகப்பெரிய நன்மைகள் இருக்குது. ஆகையால் இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சியான வாரமாக உங்களுக்கு அமையும். சந்திராஷ்டம நாட்களும் உங்களுக்கு குரு பார்க்கறதுனால பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லை. தொழில் வியாபாரம் மிக சீரிய நல்ல லாபம் இந்த வாரம் இருக்குது. மிக சீரிய யோகம் இருக்குது. 10க்குரியவன் 10ஆம் இடத்தை பார்க்குறான். அவர் உங்களுக்கு சனியை பார்க்குறார். 9க்குரியவர் உங்களுக்கு சனி. அப்படிப்பட்ட சனியை 10க்குரியவன் பார்க்கறது ஒரு வகையிலான தர்ம கர்மாதிபதி. எனவே இப்போ குரு உங்களுக்கு இதுவரைக்கும் ஜென்ம குருவாக இருந்தவர் இப்போ 2ல் இருக்கும் பொழுது திருப்பி வருவார். டிசம்பரில் வருவார். உங்கள் ராசிக்கான வக்ரமாக இருப்பார். மார்ச் வரைக்கும் உங்களுக்கு வக்ரமாக இருக்கனால குருவால் நன்மை தாங்க உங்களுக்கு. எனவே இந்த வாரம் உங்களுடைய தொழில் வியாபாரம் லாபகரமாகவும், புதிய முயற்சியில் வெற்றியாகவும், பெரிய முதல்கள் சந்திராஷ்டம நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களை செயல்படுத்துங்கள். நன்மையான பதில்களும் யோகங்களான அமைப்பும் இருக்கின்றது. ஆகையால் இந்த வாரம் தொழில் வியாபாரம் ஏற்றம், முன்னேற்றம், தேவையற்ற செலவுகள் நிச்சயம் இல்லை. கடன் தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவும் இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. அரசாங்க ஆதரவு நிச்சயம் நிறையவே இருக்கின்றது. காரணம் 6ல் சூரியன் சிறப்பாக குருவுடைய பார்வை பெறுகின்ற சிவராஜ் யோகம். செவ்வாய் 6க்குரிய 6ல் இருக்க எதிரிலாம் உங்களுக்கு கொஞ்சம் ஒதுங்கியே போவாங்க. கடன்காரன் கூட உங்கள்கிட்ட கடனை வாங்குறதுக்கு யோசிப்பான். தம்பி கொடுங்க ஐயா, கொடுங்க ஐயா, ஏதோ கொஞ்ச நாச்சும் கொடுங்க அப்படின்னா அதட்டல் பிதட்டலாம் எதுவுமே இருக்காது. ஒடுங்கி இருப்பாங்க எதிரிங்க. இதுதான் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபமான வாரமாக இந்த வாரம். உத்தியோகம் யோகமான வாரங்க. எந்த ஒரு விஷயத்திலும் மேலதிகாரிகள் நல்ல நட்புறவு காட்டுவாங்க. பொறுப்புகள் சிறப்பாக திறம்பட முடிச்சு காட்டுவீங்க. ஏன்னா 6ல் இருக்கிற சூரியனை குரு பார்க்கறதே ஒரு அற்புதமான யோகம். அது வருஷத்தில் ஒரு மாதம் தான் குருவுடைய பார்வை அந்த சூரியன் பெறுவார். அதுதாங்க இந்த சூரியன் வந்து எப்படின்னா அவன் 5ஆம் பார்வையாக பெறுவார். அதுக்கப்புறம் 7ஆம் பார்வை பெறுவார். அப்புறம் 9ஆம். இதெல்லாம் சூரியனை வந்து குரு பார்க்கறதே அது ஒரு யோகம். அதுதான் சிவராஜ் யோகம். 5ஆம் பார்வையாக பார்க்குறது ஒரு மாதம் தான். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் குருவுடைய பார்வையும் அதுக்குள்ளே குரு உங்களுக்கு பிதாவையும் போவார். எனவே இந்த வாரம் சூரியனை பார்க்கின்ற குரு சிறப்பை தருவார், வெற்றிகளை கொடுப்பார். எனவே உத்தியோகத்தில் உயர்வுகள் இருக்கு. மேலதிகாரி நல்ல நட்புறவு பார்க்க பகை கண்ட வாரமாக எவையும் இல்லை. சக ஊழியர்களும் நட்பு பாராட்டுவார்கள். எந்த ஒரு முயற்சியும் புத்திசாலித்தனம் அது ஏற்கனவே நிறையவே இருக்கும் புதன் ராசிக்கு. ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அதை விட சும்மா துருன்னு உங்கள் வேலையை நீங்கள் சீக்கிரமாக முடிச்சு காட்டுங்க. எனவே உத்தியோகத்தில் உயர்வு அதிகமே இந்த வாரம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த வாரம் எந்த விதத்திலும் பாதகம் இல்லை. கணவன் மணி ஒருவிலே சந்தோஷம். எந்த விதத்திலும் உங்களுடைய அன்பை காட்டுவார்கள், நீங்களும் அன்பை காட்டி கோபம் எதையும் வராது. எல்லாமே ஒரு புரிஞ்சுக்கிட்டே உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக போவீங்க. குழந்தைகளால் சந்தோஷம், மகிழ்ச்சி. 5ல் சுக்கிரன் அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் புதன் வரணும். எனவே இந்த வாரம் குழந்தைகளாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆரோக்கியம் மிக மிக நன்றாக இருக்கும். 6ஆம் இடத்தை குரு பார்ப்பது சூரியன் செவ்வாய்க்கு நோய்கள் இருந்தால் ஏற்கனவே என்ன நோய்னா அந்த நோய் கூட மருத்துவத்தில் எல்லாமே சரியாயிடும். இந்த வாரத்தை ஆரோக்கியம் மிக மிக உற்சாகம், சுறுசுறுப்பு. இந்த வாரம் நீங்கள் சொல்ல வேண்டிய பீஜ மந்திரம் என்று பார்க்கின்ற போது ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம், ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம். இந்த மந்திரம் மகாலட்சுமிக்குரிய மந்திரம். இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 6, அதிகபட்சம் நீங்கள் உங்களுடைய விருப்பம் 15, 20 கூட்டினால் 6 வரா மாதிரி அதை எண்ணிக்கையாக சொல்லுங்கள். அப்படி சொல்லும் பொழுது மகாலட்சுமி பரிபூர்ண அழைப்பு. 5ல் இருக்கிற சுக்கிரன் அப்படி நல்ல ஒரு யோகத்தையும் வெற்றிகளையும் கொடுக்க கூட அரக்கு போனாலும் குருவுடைய பார்வையை பெறுவதனால் இந்த மந்திரம் எப்பொழுதுமே நீங்கள் சொல்லலாம். இந்த வாரம் உங்களுக்கு முழுமையான நன்மைகளையும் யோகங்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. மொத்தத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மையும் யோகமும் வெற்றியும் குரு சூரியன் செவ்வாயால் அதிகப்படியாக இருக்கின்றது. இந்த வாரம் லக்கி குபேரன் நீங்களே. நலம் பெறுக, வளம் பெறுக.
கடக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கலாம். அன்புள்ள கடகராசி அன்புள்ள இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது வியாழன் வெள்ளி உங்களுக்கு சந்திராஷ்டமம் முழுமையாக இருக்கின்றது. அந்த நாட்களிலே கொஞ்சம் நிதானம் பொறுமை. ஏனென்றால் சந்திரன் 8ல் இருப்பது மட்டுமல்லாமல் ராகுவோடையும் சேர்க்கை பெறுவார். எனவே சந்திராஷ்டம நாட்களிலே பொறுமை காட்ட வேண்டும். பெரிய முதலீடுகள் நிச்சயம் தவிர்க்க வேண்டும். மனதிலே ஒரு குழப்பங்கள் ராகுவோடு சேர்க்கை என்பதனால் ஆகையால் அந்த நாட்களிலே இது மாதிரி பெரிய முதலீடுகள் புதிய முயற்சி எடுக்கலான்னு பார்ப்பீங்க. ஆனால் பல தரப்பட்ட இடத்துல தடைகள் குழப்பங்கள் வரும். அதனால அந்த நாள் அவர் முன்னரே தெரியுதா, அந்த நாள் வேண்டாம் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மாதிரி முடிவுக்கு வர்றது நல்ல விஷயம் தானே. இந்த வாரத்தை பொறுத்தவரை இவ்வாறு இருந்தாலும் சந்திரன் அதற்கு முன்னதாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் இருக்கிறார் வளர்வரை சந்திரன். ஆகையால் அந்த வேளன் வெள்ளி அந்த நாள் தான். மற்ற நாள்லாம் உங்களுக்கு சந்திரன் ரொம்ப சாதகமாக இருக்கார். 7ல் இருக்கும்போது குருவோடைய பார்வையை பெறுவார். 6ஆம் இடத்தில் குருவோடைய வீட்டில் இருப்பார். ஜென்ம குரு கவலை வேண்டாம், குரு வக்ரமாக இருக்கிறது நன்மை தான். ஆனால் அதே சமயத்தில் 8ல் இருக்கின்ற ராகு குருவோடைய நட்சத்திரத்தில் இருந்து அவருடைய சொந்த நட்சத்திரம் சதயத்துக்கு வருகிறார் 23ஆம் தேதி. அது பெரிய அளவில் பிரச்சனைகள் தான். அது நமக்கு கடகத்துக்கு அப்படின்னு உலகத்துக்கே சதயத்துக்கு வரும்பொழுது தான் பல்வேறு விதமான குழப்பத்தை தான் கடந்த முறையெல்லாம் வரும்பொழுது கொடுத்துருக்க. அதுக்கு காரணம் அது ராகுவோடைய அந்த நட்சத்திரமான சதயத்துடைய அதிதேவதை யமன். ஆகையால் அந்த பிரச்சனைகள் மனதிலே குழப்பங்கள் இதெல்லாம் கொடுக்கும். உங்களுக்கு 8ல் வேற இருக்கார். எனவே பெரிய 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 விஷயங்களில் ரிஸ்க் எடுக்கும்பொழுது ரொம்ப கவனம் வேண்டும். ஜாதகத்தை ஒரு மாதிரி பார்த்துக்கணும். அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் உங்கள் ஈடுபாட்டை நீங்கள் காட்டுறீங்கன்னா காரணம் இந்த நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த வாரத்தில் உங்களுக்கு சுக்கிரன் 4ல் யோகத்தை தர புதனை பொறுத்த வரைக்கும் வக்ரமாக இருக்கின்றவர். இந்த வாரமும் உங்களுக்கு அவர் பின்னோக்கி வருகிறார். 23ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு வருகிறார். ஒரே நாளில் பாருங்கள் ராகு உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய வண்ணம் வர. ஆனால் அதே சமயம் புதன் 4க்கு வருவது யோகம். சுக்கிரன் புதன் சேர்க்கை 4. அது ஒரு அற்புதமான அமைப்பு. மேலும் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் 5ல் ஆட்சியாக இருந்து குருவோடைய பார்வை பெறுகிறார். சூரியனையும் பெறுகிறார். அது சிவராஜ யோகம். சூரியன் பெறுவதனால் செவ்வாய் பெறுவதனால் குருமங்களையும் இது எல்லாம் உங்களுக்கு சாதகம். கோள்களின் கோலாட்டத்தில் எல்லா கிரகமும் நமக்கு சாதகமாக இருக்குமா? அப்படி இருக்கவே இருக்காது. ஆகையால் இந்த இடத்துல என்ன வரணும்னா 8ல் இருக்கிற ராகு உங்களுக்கு அவர் சொந்த நட்சத்திரம் வரும்போது 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம், கௌரவம், பணபலம், ஆயுள், அதே சமயம் சிறை தண்டனை, பெரிய அளவில் அவமானம், இதெல்லாம் 8ஆம் இடம். அதே கௌரவம் கொடுக்குறது அதே 8ஆம் இடம் தான். அதே கௌரவத்தில் அவகௌரவம் கொடுக்கறது 8ஆம் இடம் தான். ஆகையால் இந்த இடத்தில் என்ன செய்வார் ராகு? அது பெரிய அளவில் பேராசையை கொடுக்க வைப்பார். அட்டம ராகு அவர் பெரிய சனியுடைய வீடு. இப்போ ராகு சொந்த நட்சத்திரம் வேற இருக்கார். அவருடைய நட்சத்திரம் பொதுவாக ராகு மட்டும் இல்லைங்க, கேது. ஒரு ஜாதகத்தில் அவங்களோட சொந்த நட்சத்திரம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள ஜட்ஜ் பண்ணுறது அந்த பலனை கூறுவது ஜோதிடர்களுக்கு ஒரு சவால். காரணம் அவர் யார் வீட்டில் இருக்காருன்றது இல்லை, அவர் சொந்த நட்சத்திரம். அவர் எந்த நட்சத்திரம் இருக்காருன்னா முதல்ல பார்க்கணும். ஏன் சொந்த வீடு கிடையாது ராகு கேதுக்கெல்லாம். இந்த இடத்தில் கேது கூட குழப்பம். ராகு பொருளாதார பிரச்சனையை கொடுத்துருவான். பெரிய அளவில் பிரச்சனை டகான்னு மேலே இருந்தோன்னே கீழே கொண்டு வைப்பான், கீழே இருந்தோன்னே மேலே வைக்கிறோம். அதுதான் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லைன்னு ஜோதிடத்தில் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ராகு கொடுத்தாலும் தடுக்கவே முடியாது. ராகு கொடுக்க ஆரம்பிச்சோன்னா யாராலும் தடுக்க முடியாது. அது கெடுக்க ஆரம்பிச்சோன்னா யாராலையும் சமாளிக்க முடியாது. எனவே கடகராசி சகோதர சகோதரிகளை 8ல் அட்டம ராகு சொந்த நட்சத்திரம் வருவதனால் எந்த பெரிய ரிஸ்க் எடுக்கும்போதும் கவனம், நிதானம், பொறுமை. இப்போன்னு இல்லை, இந்த வாரம் பலன் இல்லை, இன்னும் அது இருப்பார். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் இருப்பார். அதில் இந்த நேரத்தில் உங்கள் ஜாதகமும் ஒரு முறை பார்த்து கொள்வது நல்லது. இது மாதிரியான பெரிய அளவில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பெரிய அளவில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, பெரிய அளவில் ஒரு ஷேர் போடுறீங்க. ஷேரில் தாங்க ராகு பிரச்சனையை கொடுப்பேன். ஷேர் பண்ணி யாருக்கணும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்குன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை மாதிரியான நேரங்களில் நீங்கள் ஈடுபாட்டை காட்டுகின்ற போது ஜாதகம் நமக்கு ஒரு கேடயம். கோள்கள் அது அங்கே நடந்துகிட்டே தான் இருக்கும்.
நாம தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பிரச்சனை இல்லாமல் பாருங்க. எப்படி நம்ம இன்பத்தை தேடி ஓடுவதை விட துன்பம் வராமல் பாதுகாத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு எப்படி என் குருமார்கள் சொல்லியிருக்காரு. இன்பத்தை தேடி ஓடுவதை விட நல்ல பிரம்மா துன்பம் வராமல் பாதுகாத்து கொள்வதே ஜாதகரின் உண்மையான கல்வி. எனவே உன் ஜோதிடம் கேட்பவர்களுக்கு துன்பம் இல்லாமல் எப்படி இருப்பது என்பதை சொல்லு, அதுக்கப்புறம் இன்பம் அதுவாகவே அமையும். ஆகையால் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சொன்ன அதே சமயம் இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாயை குரு பார்ப்பது, சூரியனை குரு பார்ப்பது நன்மை. ஆகையால் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைய நன்மைகளும் இருக்குது. அதே சமயம் இந்த மாதிரியான கவனமும் தேவை. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் ராகு என்னதான் 23 சொந்த நட்சத்திரம் போனாலும் 10ஆம் இடத்தை உங்களுக்கு சுக்கிரன் பார்க்குறார். அவர் லாபாதிபதி. அவரே இப்போ சுக்கிரனுடைய வீட்டை செவ்வாய் பார்க்குற 10 பார்வை பருவது நிச்சயம் லாபம் இருக்குங்க. பொருளாதார லாபம் நிச்சயம் இருக்குது. 4ல் புதன் வேற வர, ஆக 10ஆம் இடத்து சுக்கிரனும் புதன் பார்க்குற அமைப்பே அது லட்சுமி நாராயண யோகம். புதன் நாராயணன், லக்ஷ்மி சுக்கிரன். ஆக இந்த இடத்தில் அந்த அமைப்பு சேர்க்கிறது. ஆக இந்த வாரம் உங்களுக்கு பொருளாதாரமாக எந்த விதத்திலும் நன்மையாகவும் லாபமாகவும் இருக்குது. அதே சமயத்தில் இதற்கு முன்னாடி முழுசாக இதை கேட்டுட்டு வந்துருந்தீங்கன்னா ராகு அப்படிங்கிறவர் பெரிய அளவில் ரிஸ்க் எடுக்க வைப்பார். அந்த ரிஸ்கில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதையும் மனசில் பார்த்துங்க. இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்ததாக உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூரியனை குரு பார்ப்பது மிக மிக அற்புதமான அமைப்பு. மேலதிகாரிகளோ நட்புறவு முகமும் நன்றாக இருக்கும். கேது குழப்பத்தை கிண்டலையும் பேச வைப்பார். அது வேண்டாம். 2ல் இருக்க கேது கிண்டலாக எல்லாரையும் நக்கலாக அப்படி பேச வைப்பார். அது நையாண்டின்னு வாங்கல, அது கேது தான். நையாண்டி தளத்தை புதனும் கேது ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துச்சுன்னு வச்சுன்னா அவங்க பேச்சு கேட்கவே பேசிக்கிட்டே இருப்பாங்க. கேட்க மாளாது, காதுக்கு இருக்காது. ஆகையால் இந்த இடத்தில் கேது 2ல் இருக்கிறது. உங்கள் உத்தியோகத்தில் எந்த விதமான கேலி கிண்டல் வேண்டாம். 10ஆம் இடத்தை சுக்கிரன் புதன் பார்ப்பதால் நட்புறவு நன்றாக இருக்கும். அன்புக்கு அதாவது உங்களோட மேலதிகாரிகள் நல்ல நட்பை காட்டுவார்கள். இதெல்லாம் பாதிப்பு இல்லை. குடும்பம் என்று பார்க்கிறேன். நான் கடந்த வாரமும் சொன்னேன், 2ல் இருக்கிற கேது இது மாதிரியான விஷயங்களில் குழப்பத்தை கொடுப்பார். அது நம்மளே புரிந்து தினமும் கணபதி வழிபாடு செய்ய வேண்டும். கணபதி வழிபாடும் தாய் வழி தாத்தா பாட்டி அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதனா ஒரு அன்பை காட்டுவது, பேசுவது, அவங்க தெய்வமாக இருந்தாங்கன்னா அவங்க நினைப்பது, பாட்டி தாத்தா அப்படின்ட்டு அம்மா ஆமாம்மா ஆமாப்பா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா. அது இப்படி நான் சொல்லுவேன், நான் எங்கள் அம்மாயின்னு. அதில் அந்த மாதிரி அந்த அம்மாயி அம்மா அம்மம்மா அப்படின்னு கூட நீங்கள் நினைங்க. அவங்கள சொல்லுங்க. இருந்தாங்கன்னா அவங்கள பார்க்குங்க, பேசுங்க. அப்போ கேது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயம் தவிர்த்து விடுவார். கொடுக்கறத விரும்ப மாட்டார். கணபதி வழிபாடு நல்லது. குடும்பம் என்றால் கடகராசி இதை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் இந்த மாதிரியான இறை பரிகாரங்கள் செய்வது நல்லது. பரிகாரம் பலம் கொடுக்கக்கூடிய அமைப்பே இறைவன் நம்முள் இருக்கின்றான். நீங்கள் இணங்கும்போது அது நல்லது. அதுக்கு அடுத்ததாக குழந்தைகள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதாவது 5ல் இருக்க செவ்வாய் ஆட்சியார்களாக துருன்னு இருப்பாங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். ஆரோக்கியம் ஒன்றும் பாவம் இல்லைங்க. ஆரோக்கியம் 6ஆம் இடத்தை எந்த ஒரு இதுவும் பார்க்க சனி பார்க்குறாரு. இருந்தாலும் அந்த சனி குரு பார்வைப்படுவது, குருவால் பார்க்கப்பட்ட சனி 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க. சனி குரு பார்வைப்படுது. சனி 6ஆம் இடத்தை பார்க்குறார். குரு உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார். இது உங்களுக்கு எல்லாமே அந்த குரு சூரியன் யார் குருவுடைய பார்வை இந்த வாரத்தை பொறுத்தவரை மகரத்தில் இருக்கு இல்லையா. சனி குரு அந்த பார்வைப்படுவதை தனுசு மகரம் ஏற்படுகிறது. அதுவே ஒரு சிறப்பான அமைப்பு. ஆக ஆரோக்கியம் எல்லாம் எந்த விதத்திலும் பாதிக்கு இல்லை இந்த வாரத்தை பொறுத்தவரை. இந்த வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறை வெளிப்பாடு என்று பார்க்க இந்த வாரம் சக்திக்குரிய மந்திரத்தை சொல்லுங்கள். சக்திக்குரிய மந்திரம் க்ளீம். அந்த க்ளீம் என்கின்ற மந்திரம் குறைந்தபட்சம் 11 முறை, அதிகபட்சம் உங்கள் விருப்பம். 11 முறை வராமல் 2 வரா மாதிரி கூட்டணும். அந்த க்ளீம் என்கின்ற சக்தி வாய்ந்த பீஜ மந்திரத்தை கூறுங்கள். பராசக்தி பார்வதி தேவியின் பரிபூர்ண அருளை இந்த வாரத்திலும் வளபரை சந்திரன் உங்களுக்கு சகலத்திலும் யோகத்தையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக அது அமையும். மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை திங்களன்று சிவாலயம் சோமவார வழிபாடு செய்வது நல்லது. அவ்வாறு செய்வது மூலம் வாரம் முழுவதும் மகிழ்ச்சியும் திங்களன்று இரவு தான் நீங்கள் இருக்கணும். காலையில் போகணும்னா இரவு ஆஃபீஸ் போயிட்டு இல்லைன்னா நைட்டு போங்க. எப்பவுமே நீங்கள் உங்களுக்கு பொதுவாக கடகராசியில் பிறந்தவங்க இரவு வழிபாடே உங்களுக்கு உகந்தது. அதுதான் மிக மிக முக்கியம். ஆக இந்த 2ம் செய்வது மூலம் வெற்றிகளையும் மேன்மைகளையும் நன்மைகளையும் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.
அன்புள்ள சிம்மராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரத்தில் சனி நவம்பர் 29 உங்களுக்கு சந்திராஷ்டமம். பொதுவாக 8 சந்திரன் இருப்பதே சந்திராஷ்டமம் என்றாலும் சனியோடு சேர்க்கை பெறுகிறார். ஆக அந்த நாட்களிலே பெரிய முதலீடுகள், பெரிய அளவில் முயற்சிகள் போன்றவற்றில் தவிர்ப்பது நல்லது. அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது சந்திரன் இந்த வாரத்தை பொறுத்தவரை 5, 6, 7 போன்ற இடங்களில் இருப்பது உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு. உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் அவர் செவ்வாயோடு சேர்க்கை பெற்று 4ஆம் இடத்தில் அமர்வதும், ஆட்சி பெற்ற செவ்வாயோடு சூரியன் சேர்க்கை பெற்று குருவோடைய பார்வை பெறார். உங்கள் ராசிக்கு யோகாதிபதிகள் செவ்வாயும் குருங்க. ராசிக்கு அதிபதி சூரியன் செவ்வாயை பக்கத்தில் வச்சிருக்க நல்ல மந்திரி அந்த குருவோடைய பார்வையை பெறுகிறார். நல்ல தெளிவான சிந்தனைகள் இருக்கும், ஒரு நல்ல திட்டங்கள், பெரிய ஒரு குறிக்கோளை எடுப்பீர்கள். ஒரு குறிக்கோளை நம்ம ஜெயிக்கணுன்ற ஒரு உறுதியை எடுப்பீர்கள். அந்த உறுதியை உங்கள் லட்சியமாக எடுத்துக்கொள்ள ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு. சில முயற்சிகளில் மனதில் தெளிவு இருக்கும், திட்டங்கள் அற்புதமாக இந்த வாரம் உங்களுடைய முயற்சியை செயல்படுத்துவீர்கள். வேகம் இருக்கும், விவேகம் இருக்கும், ஆற்றல் திறனை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க. ஆகையால் வெற்றிகளை பெறுவீர்கள். சுக்கிரன் 3ல் அற்புதமாக இருப்பதும், சுக்கிரன் செவ்வாயோட வீடான 9ஆம் வீடான மேஷத்தை பார்க்குறார். மேஷத்தை செவ்வாய் பார்க்க சுக்கிரன் பார்க்கும்போது சுக்கிரனுடைய வீடான ரிஷபத்தை செவ்வாய் பார்க்குறான். 9, 10 பார்வை பதிவது, அதுதாங்க தர்ம கர்மாதிபதி யோகம். 9, 10 சேர்க்கை பெற்றாலோ, அவங்களே பரிவர்த்தனை இருந்தாலோ, அல்ல பார்வை பரிவர்த்தனை இருந்தால் இதெல்லாம் தர்ம கர்மாதிபதி யோகம். அப்படி பார்க்கும்பொழுது சுக்கிரன் செவ்வாய் மிக பலமாகுது. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சுக்கிரனும் 26ஆம் தேதி உங்களுக்கு பயிற்சியாகி 4ஆம் இடத்துல போய் செவ்வாயோடு சேர்க்கை பெறுறார். செவ்வாயும் சுக்கிரன் சேர்ந்தால் அதுவும் தர்ம கர்ம யோகம் தான். இப்போ தான் நான் சொன்னேன், குருவோடைய பார்வையும் பெறுகிறார். மிக அற்புதமான அமைப்பு, மிக அற்புதமான அமைப்பு. இந்த வாரத்தில் சிம்ம லக்னத்தில் பிறக்கணும் ரொம்ப யோகம், சிம்ம லக்னம் பிறக்கிறவங்களாம். ஆக இந்த வாரத்தில் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் முயற்சியிலே தெளிவு. உங்கள் ராசிக்கு 12ல் குரு இருந்தாலும் வக்ரமாக இருக்கிறார். ஆக அது கெட்டவன் கிட்டில் யோகம். மேலே இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு அமைப்பு வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செவ்வாய் புதன், இந்த செவ்வாய் புதன் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 12 உங்கள் ராசிக்கு 6ல் இருப்பான். 6ல் அவங்க சனியோடைய வீட்டில் இருப்பான். குருவோடைய பார்வையை பெறுவான். அப்போ குரு உங்கள் ராசிக்கு 8 6ஆம் 12 வீட்டில் அவர் இருக்கார். இப்போ அதே உங்கள் ராசிக்கு 8ல் 6 சனி. அந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா குருவோடைய பார்வை சந்திரன் மீது இருக்கும், சனி மீதும் இருக்கும். அப்போ 12 சந்திரன், 6 சனி. இந்த அமைப்பு 6, 8, 12 அப்படியே அந்த கிரகங்களோட தொடர்பு, அது ஒரு திடீர் அதிர்ஷ்டம். எனவே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் புதன் மிக யோகமான நாள். ஆகையால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய செயல்கள், புதிய முயற்சிகள், அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம் சொல்லுங்கள். திடீர்னு லாட்டரியில் ஒரு பெரிய அளவில் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, மலேசியா சிங்கப்பூர் இருக்கவங்களாம் நம்ம லாட்டரி ஆடுறவங்களாம் தான் ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் ரொம்ப இது பண்ண மாட்டேன், பூஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனால் அந்த நாள் உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுது. 6, 8, 12 தொடர்பு, 6, 8, 12 அந்த தொடர்பு இருக்கிற அமைப்பே திடீர் அதிர்ஷ்டம். அதான் விபரீத ராஜயோகம் சொல்லுவோம். இது இந்த வாரத்தில் உங்களுக்கு செவ்வாய் புதன் அந்த நாட்களில் வருது. இந்த இடத்தில் பார்க்கும்போது சிம்ம ராசிக்கு இப்போ சூரியன் செவ்வாய் 4ல் சேர்ந்திருப்பதும் குருவுடைய பார்வையை பெறுவது பலமான ஒரு யோகம். எனவே தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். சொன்ன தர்ம கர்மாதிபதி யோகம் சொன்ன இல்லைங்களா, அந்த செவ்வாய் சுக்கிரன் பார்வைப்படுது, அவங்க 2 பேர் சேருது அப்படிங்கிற ஒரு பலமான வாரமாக இருந்தாருன்னா பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், நல்ல லாபம், நல்ல உழைப்பை கொடுப்பீங்க. அந்த உழைப்புக்கேற்ற அங்கீகாரத்தையும் நீங்கள் அடைவீர்கள். நம்ம உழைப்பே எதுக்கு, நம்ம என்ன ஒன்று அடையணும்ட்டு அந்த அடையோகம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் விரும்பினதை வாங்குவீங்க, பிடிச்சதை வாங்குவீங்க, பிடிச்சவங்களுக்கு நீங்கள் வாங்கியும் கொடுப்பீங்க. ஏன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு குதூகலமாக இருக்கும், சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆக இந்த வாரம் எல்லாவற்றிலும் உங்களுக்கு நன்மையும் யோகமும் வெற்றியும், தொழில் வியாபாரத்திற்கு பொருளாதாரம் மிகப்பெரிய உயர்வு, தேவையற்ற செலவுகளாக எதுவும் இல்லை. நல்ல செலவு, சுப செலவுகள், சுப விரயங்கள் தான் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தாக உத்தியோகத்தை பொறுத்தவரை குருவுடைய பார்வை சூரியன் பெறுவதே அற்புதமான ஒரு அமைப்பு. மேலதிகாரி நல்ல நட்புறவு இருக்கும். 10ஆம் இடத்தை சூரியன் பார்க்கறதால் நல்ல உழைப்பை கொடுப்பீர்கள். ராசிக்கு விபதியான அவர் குருவுடைய பார்வை பலம். அதில் மேலதிகாரினால் பெரிய பொறுப்புகள் கிடைக்குங்க. வேலையில் நல்ல மாற்றம் இருக்குது. வேலை எதிர்பார்த்துக்கிறோம், நல்ல செம்மையான வேலை கிடைக்கும். ரொம்ப பிடிச்ச வேலை, நல்ல வேலை கிடச்சிச்சிங்க அப்படின்ட்டு இந்த வாரம் நீங்கள் கடவுளுக்கே நன்றி சொல்வீங்க. நிச்சயம் எனக்கும் சொல்வீங்க. ஆக இந்த வாரம் உத்தியோகத்தில் முயற்சியுங்கள். எல்லா விதமான நன்மைகளும் இருக்குது. குருமார்கள் வழிபாட்டு செய்ய எந்த ஒரு முயற்சியும் பிடிச்ச குரு, அந்த குரு உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு செய்வது. சிம்மராசிக்கு எப்பயுமே குரு நருளாசி நல்லா இருக்குது.
குரு வழிபாடு நிச்சயமாக சிவபக்தர் தான் சிம்மராசினாலே. அதுக்கு அடுத்ததாக குரு வழிபாடு நிச்சயமாக நிறைய செய்வீங்க. ஆக சித்தர்களுடைய அருளாசி எப்பயுமே உங்களுக்கு இருக்கிறனால உத்தியோகத்தில் மிகப்பெரிய உயர்வுகளும் வெற்றிகளும் இருக்குது. குடும்பத்தை பொறுத்தவரை இந்த இடத்துல சனி 2ல் பார்க்குறார். சனியால் பாதிப்பில் இருக்குன்னு சொல்லிட்டேன் பலமுறை, திருப்பி சொல்ல வேண்டிய இல்லை. ராகு இருக்கான்னு, ராகு தான் பாதிக்கிறார், ராகு தான் பாதிப்பை கொடுப்பார். ஆக இந்த இடத்தில் ராகு 7ல் இருக்கிறது, ராசியில் குடும்ப உறவில் சிம்மராசிக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஆகையால் இந்த வாரத்தையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், அது தவறு இல்லை. சிங்கம் ஏற்றுக்கிறேன், நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நம்ம உறவு தானே, ஆகையால் அது தவறு இல்லை. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குங்க. உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி சந்தோஷம் நிறையவே இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்குது. 6ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால சொன்னேன் இல்லையா, இந்த விபரீத ராஜயோகம் அப்படின்னு அதெல்லாம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மிக நல்ல ஒரு எழுச்சி, உற்சாகம், சுறுசுறுப்பு, கடினமான எந்த ஒரு பெரிய வேலையை எளிதாக முடிப்பீங்க. அதுதாங்க சிம்மத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். வேலைன்னு இறங்க மாட்டீங்க. அது குறிப்பாக ஆண் சிம்ம ராசி சொல்ல வேலை அவ்வளோ சீக்கிரம் இறங்க மாட்டீங்க, அந்த இறங்கிட்டு நான் முடிப்பீங்க. ஆனால் அது பெண் சிம்மமாக இருந்தால் நீங்கள் வேலையில் எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் ஒரு மிகப்பெரிய கெட்டிக்காரன். பெண் சிங்க ராசி தான் மிக மிக சிறப்பான ராசி. ஆண் சிம்மம் கொஞ்சம் லேசியாக இருப்பாங்க, அது இதுன்னு பண்ண முடியாது. ஆனால் வேலையில் இறங்கிட்டால் முடிப்பீங்க. எனவே இந்த வாரம் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக. இந்த வாரம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் பீஜ மந்திரம் என்றால் சக்தி. இந்த வாரம் சக்திக்குரிய மந்திரத்தை சொல்லுங்கள். குருவுடைய பார்வை பெறுவது 6ல் இருக்கிறது என்று ஒரு மாதிரி பள்ளமாக இருக்கார் இந்த வாரம். அதில் க்ளீம் என்கின்ற சக்தியுடைய மந்திரத்தை சொல்லுங்கள். மகா காளிக்குரிய மந்திரம் க்ளீம். அந்த க்ளீம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். எந்த ஒரு விஷயமும் இந்த வாரம் நீங்கள் முடிக்கிற வேகமே ஒரு தனி ஸ்டைலாக இருக்கும். ஆகையால் இந்த வாரம் லக்கி குபேரன் நீங்களே, வெற்றி உங்களுக்கு. நன்மையான இந்த மந்திரத்தை ஒன்று வருகிற மாதிரி அதே போலவே ஞாயிற்றுக்கிழமையிலே குரு ஓரை பகல் 11-12 மணி அந்த டைமில் 11-12 சூரிய உதயம் 6 இருந்தால், ஆக அந்த 11 மணி 11:30 மணி நீங்கள் சிவாலயமில் இருந்தாலே அந்த குரு வருவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ப்ரே பண்ணுங்கள், பூஜை பண்ணுங்கள், பிரார்த்தனை பண்ணுங்கள். கேட்கறதெல்லாம் சிவன் அள்ளி கொடுத்துருவார். அது ஞாயிற்றுக்கிழமை எப்பயுமே ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அந்த 11-12 அந்த நல்ல நேரம், அது ஒரு அற்புதமான அந்த நேரத்தில் சரிங்க. அது நல்லதே நடக்கும். 12க்கு முன்னதாக இருக்கணும். 12லாம் போனீங்கன்னா அது யமகண்டம் வந்துடும். அது அமைப்பு இந்த வாரத்தில் அந்த நாளிலே நீங்கள் போங்க, அங்கே சிவனை வணங்குங்கள். மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை சொல்ல வேண்டிய மந்திரமான சக்தியுடைய மந்திரமான க்ளீம் என்கின்ற மந்திரத்தை கொள்ளுங்கள். லக்கி குபேரனாக நீங்கள் இருப்பீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள கன்னிராசி சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய பாரத் கர்மா ஹீலிங் சேனலில் உங்களுடைய ராசிக்குரிய 2026 ஆங்கில புத்தாண்டு கோச்சார பலன்களையும் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். அவற்றையும் பார்ப்பதன் மூலம் 2026 தங்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மிகவும் சிறப்பான மகிழ்ச்சியும் யோகத்தையும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். இவ்வாரம் நீங்களே லக்கி குபேர். காரணம், நவம்பர் மாதம் 23ஆம் தேதி அன்று உங்களுடைய ராசியாதிபதியான புதன் பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்துக்கு பின்னோக்கி வருகிறார். வக்ரமாக சுக்கிரனோடு சேர்க்கை பெறுகிறார் 26ஆம் தேதி வரை. பொதுவாக உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் யோகாதிபதி புதனோடு சேர்க்கை பெறுகின்ற பொழுது தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற யோகத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் 10க்குரியவர், சுக்கிரன் 2 மற்றும் 9ஆம் இடத்துக்குரிய 9-10க்குரியவர் சேர்க்கை பெறுவதே தர்ம கர்மாதிபதி யோகம். இவ்வாரத்தில் 26ஆம் தேதி வரை அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறது. அதன் பிறகு சுக்கிரனாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3க்கும் செல்கிறார். அதுவும் நன்மைதான். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது 2க்கு 2 என்று பாவமாக சுக்கிரன் அமர்கிறார். 2க்கு 2, 5க்கு 5, 9க்கு 9, 11க்கு 11 இதெல்லாம் பாவம் என்போம்.
குருவுடைய பார்வையும் பெறுவார். சூரியன் செவ்வாய் ஏற்கனவே உங்கள் ராசிக்கு 3 மிகவும் பலமாக குருவுடைய பார்வையை பெற்றிருக்கிறார்கள். கண்டகசனியால் பாதிப்பு இல்லை என்பதை பல முறை நான் கூறியிருக்கின்றேன். 6ஆம் இடத்தில் ராகு இருப்பதினால், கோச்சார வேதை என்பதனால் 6இல் ராகுவும் மிக பலம். இவ்வாரத்தில் லாபாதிபதியான சந்திர பகவான் வளர்பிறையாக உங்கள் ராசிக்கு 5 அமர்கின்ற பொழுது குரு பார்வை, 6 அமர்வது யோகம், 7 அமர்வது யோகம். இதெல்லாம் இந்த வாரம் சந்திரன் மிகவும் சிறப்பாக இருக்கின்றார். சக்தி வழிபாடு மிகவும் பலமான யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். பொதுவாக 3 சூரியன் செவ்வாய் அமர்வதே யோகம். இவற்றிலே குரு பார்வை என்பது சிவராதி யோகம், குருமங்கள யோகம் என்ற யோகத்தை எல்லாம் கொடுக்கின்றது. இந்த வாரம் உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம், சிவராதி யோகம், குருமங்கள யோகம் இப்படி எல்லாம் பலமாக இருக்கின்ற வாரம் இந்த வாரம். எனவே தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக லாபம் இருக்கின்றது மிகப்பெரிய அளவிலே. 6இல் ராகு இருப்பதனால் எதிரிகளுடைய ஆதிக்கம், தொல்லை, இடையூறுகள் போன்றவை அறவே இல்லை. எனவே இந்த வாரம் தனிக்காட்டு ராஜாவாக உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் எழுச்சியும் பொருளாதார பெரிய அளவில் லாபத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். தேவையற்ற செலவுகள் எவையும் இல்லை. உத்தியோகம் என்று பார்க்கின்றவர்கள் உற்சாகம், சுறுசுறுப்பு, கடின வேலையை எளிதாக முடிக்கக்கூடிய திறமை, மேலதிகாரிகள் அதனால் பாராட்டுகள் என்று இந்த வாரம் உத்தியோகத்தில் சகல விதத்திலும் உங்களுக்கு உயர்வுகள் இருக்கின்றது. புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பதற்கு நல்ல வேலை கிடைக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட தேர்வுகளில் இருப்பதற்கு நல்ல தேர்வு முடிவாக வரவாக இருந்தால் உங்களுக்கு வெற்றி உறுதியாக இருக்கின்றது. பொதுவாக உத்தியோகம் மிகப்பெரிய ஏற்றம், அரசு பதவியில் இருப்பவருக்கு மிகப்பெரிய வெற்றி என்று இந்த வாரம் மிகப்பெரிய சந்தோஷமான வாரமாக உங்களுக்கு அமையும். குடும்பம் என்று பார்க்கின்ற 2 சுக்கிரன் அமர்வதும் அதன் பிறகு புதன் அமர்வதும் என்று இந்த வாரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம். 7 சனி இருக்கிறார், ஆனால் இப்பொழுது குரு பார்க்கிறார். லாபத்தில் அமர்ந்த குருவுடைய பார்வை இருக்கின்றது. ஆகையால் இவையெல்லாம் உங்களுக்கு கன்னிராசிக்கு இப்போ கோள்கள் மிகவும் சாதகமாக இருக்கின்ற நல்ல வாரம். குடும்பத்தில் கணவன் மனைவியில் இந்த வாரம் எந்த விதத்தில் சஞ்சலங்கள், குழப்பங்கள் இல்லை, அன்பு பாசம் தான் இருக்கும். குழந்தைகளாலும் மகிழ்ச்சி. 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் குழந்தைகளாலும் மகிழ்ச்சி. அவர் கல்வியிலே நல்ல ஒரு எதிர்பார்ப்பிற்கேற்ப படிப்பார்கள். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும். அது எந்த விதமான மருத்துவ செலவு போன்றவை இல்லை. மருத்துவ இதிலே இருக்கின்றவர்கள், மேற்பார்வையில் இருக்கின்றவர்கள் என்று பார்க்கும்போது நல்ல முன்னேற்றம் வரும். எனவே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு உற்சாகமான வாரம். இந்த வாரம் நீங்கள் கூற வேண்டிய பீஜ மந்திரம் என்று பார்க்கும்போது மகாலட்சுமிக்குரிய பீஜ மந்திரம். அந்த மந்திரம் ஸ்ரீம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் என்கின்ற இந்த பீஜ மந்திரம் அற்புதமான இந்த மகாலட்சுமிக்குரிய பீஜ மந்திரத்தை நீங்கள் குறைந்தபட்சம் 6 முறை, அதிகபட்சம் உங்களுடைய விருப்பம், அதாவது 6 எண் வரா மாதிரி 15, 24 அப்படி வரா மாதிரி நீங்கள் கூறுவது நல்லது. அவ்வாறு நீங்கள் கூறுவதன் மூலம் மகாலட்சுமி பரிபூர்ண அருளை பெறுவீர்கள். லக்கி குபேரனாக இந்த வாரத்தில் நீங்கள் ஜொலிப்பீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு மிக மிக சந்தோஷமும் வெற்றியும் கொண்டதாக இருப்பதனால் ஏற்றமிகு வாரமாகவும் மகிழ்ச்சிக்குரிய வாரமாகவும் உங்களுக்கு அமைந்திருப்பது மகிழ்ச்சியானது. எனக்கு நலம் பெறுக, வளம் பெறுக. துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள துலாம் ராசி சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய சேனலான பாரத் கர்மா ஈலிங் சேனலிலே 2026 ஆங்கில கோச்சார பலன்கள், ஆங்கில புத்தாண்டு கோச்சார பலன்கள் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். அவற்றை பார்ப்பதன் மூலம் துலாம் ராசி எப்படி இந்த 2026 இருக்கப் போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை ஜீவனாதிபதியான சந்திர பகவான் வளர்பிறையாக இருப்பதும் குருவோடைய தொடர்பு, செவ்வாயோடைய தொடர்பு என்று படுவதனால் தனஸ்தானத்துக்கு அதிபதியான அந்த தனாதிபதி உங்களுக்கு செவ்வாய், தனக்காரகனும் குரு பகவான் எல்லோருக்கும். குருவுடைய பார்வையை பெறுவது தன லாப யோகம் இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும். நீங்களே இந்த வாரம் லக்கி குபேர். ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 26ஆம் தேதி உங்கள் ராசியில் இருக்கின்றார். அதன் பிறகு 2ஆம் இடத்துக்கு சென்று குருவுடைய பார்வையை பெறுகின்றார். ராசியாதிபதி மிகவும் பலம் பெறுகின்றார்.
லாபாதிபதியான சூரியனோடு சேர்க்கை பெற்று குருவுடைய பார்வை, இதெல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் மிக சாதகமாக தெரிகின்றது. சனி 6ல் இருக்கின்றார், வக்ரமாக இருந்தால் இப்போது குரு பார்வை, குரு வக்ரம். ஆனால் ஒரு வக்ர கிரகம் இன்னொரு வக்ர கிரகத்தை பார்க்கின்றது, அந்த வக்ர கிரகம் மிகவும் பலம் பெறும். இது பார்வையே குருவோடைய பார்வை. குரு உங்களுக்கு பகைதானே என்ற கேள்வி உங்கள் மனதில் எழலாம். ஆம், உங்கள் குரு உங்களுக்கு பகைதான். ஆனால் அவர் பார்வை எப்பொழுதும் தீய பலன்களை செய்யாது. அவருடைய இருக்கின்ற இடங்கள் தான் பிரச்சனையை கொடுக்கும். எந்த ஒரு ஜாதகத்திலும் குரு இருக்கின்ற வீடு மிகவும் முக்கியமாக பார்க்க வேண்டும், தனியாக இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு பார்வையுடைய பலம் எந்த ராசிக்கும் பொதுவானது. ஆகையால் சனியோரை குரு பார்ப்பது சிறப்பான அமைப்பு. இந்த இடத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை ஜீவனாதிபதியும் உங்களுக்கு சாதகமான ஒரு சஞ்சாரங்களில் இருப்பதினால் தொழில் வியாபாரம் மிக மிக லாபமாக இருக்கும். லாபாதிபதி சூரியன், குருவுடைய பார்வை, சுக்கிரனோடு சேர்க்கை என்று இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. பொதுவாக சூரியன் செவ்வாய் சேர்க்கை மனதில் தைரியத்தை கொடுக்கும். இந்த குரு பார்வை இருந்தால் அதுதான் மிக சிறப்பு. குரு சூரியனை பார்த்தால் சிவராஜ யோகம், செவ்வாயை பார்த்தால் குரு மங்கள யோகம், இரண்டுமே இருக்கிறது. இந்த வாரம் அப்படி ஒரு மனதில் உற்சாகம், சுறுசுறுப்பு, காரிய முயற்சியில் சரியான திட்டங்கள், அந்த திட்டங்களை செயல்படுவதில் அச்சமில்லை. பயமில்லாத ஒரு மனதிலே துணிவோடு செயல்படுகின்ற போது எத்தகைய பெரிய காரியம் அவங்களால் சாதிக்க முடியும். அதுதான் நடக்கப் போகிறது. ஆகையால் துலாம் ராசிக்கு இந்த வாரம் ஏற்றமிகு வாரம். தொழில் வியாபாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும். தன லாபம் மிக மிக பலமாக, லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறார். அந்த வீட்டுக்கு அதிபதி சூரியன் உங்களுக்கு 2லே தனஸ்தானத்தில் இருக்கின்றார். லாபம் கடவுளுடைய அருளால் கிடைக்கும், பித்ருக்களுடைய அருளால் கிடைக்கும். இந்த வாரம் எடுக்கின்ற முயற்சியில் தெய்வ அருள் உங்களுக்கு இருக்கின்றது. ஆகையால் பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். மகாலட்சுமி பரிபூர்ண அருள் உங்களுக்கு இருக்க போகிறது. எனவே பொருளாதார முன்னேற்றம், புதிய தொழில் வியாபாரம் துவங்கக்கூடிய முயற்சியிலே சாதகமான வெற்றி என்று இந்த வாரம் ஏற்றமான வெற்றியும் நல்ல ஒரு மன உற்சாகமும் இருக்கும். உத்தியோகம் சுறுசுறுப்பு, எந்த ஒரு விஷயத்தும் தெளிவான முடிவுகள், மேலதிகாரிகள் அதனால் பாராட்டுகள், எல்லா காரியமும் உங்களுக்கு சாதகமாக சூழ்நிலைகள் அமைந்தால் மிக வேகமாகவும் விவேகமாகவும் முடித்து விடுவீர்கள். எனவே இந்த வாரம் எந்த ஒரு இடத்தும் சஞ்சலங்கள், குழப்பங்கள் எவையும் இல்லை. உற்சாகமும் சுறுசுறுப்பும் தான் இருக்கிறது. குடும்பம் என்று பார்க்க 2லே செவ்வாய், அவர் வீட்டுக்கு அதிபதி அவங்க தான் இருக்கார், குரு பார்வை. எனவே சின்ன சின்ன விஷயங்களில் கோபப்படுவீர்கள், அது உங்களிடம்தான். ஆனால் உங்கள் வீட்டில் இருப்பவர் அன்பை தான் காட்டுவார்கள். எனவே இந்த வாரம் அவர்கள், உங்களுடைய மனைவியோ கணவனோ உங்கள் மீது அதிக மகிழ்ச்சியை காட்டுவார்கள். நீங்கள் தான் கடிந்து கொள்வீர்கள். சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படாதீர்கள், அது நல்லதல்ல. அடுத்ததாக குழந்தைகள், மகிழ்ச்சி சந்தோஷம். இந்த வாரம் குழந்தைகள் அவருடைய கல்வியிலும் நல்ல ஏற்றம் உங்களுக்கு. அதனால் உற்சாகமான மனசுச்சு. வீட்டுக்கு போனாலே சந்தோஷமாக குழந்தைகிட்ட இருக்கிறது தானே, அவங்க படிக்கிறாங்க அப்படிங்கும்போது அது நமக்கு சந்தோஷம் தானே, அதுவே உங்களுக்கு ஒரு பூஸ்ட். அது இந்த வாரம் நன்றாக இருக்கு. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நண்பர்களே. இந்த வாரம் ஆரோக்கியத்தில் எந்த விதமான பாதிப்பு இல்லை. மருத்துவ முன்னேற்றமும் இருக்கின்றது. அதன் மருத்துவ கட்டுப்பாட்டில் இருப்பது, ஏற்பாடுகள் இருப்பது, அதில் முன்னேற்றமும் இருக்கின்றது. இந்த வாரம் சகல விதத்தும் சந்தோஷம் இருக்கின்றது. இந்த வாரம் நீங்கள் சொல்ல வேண்டிய பீஜ மந்திரம், மகாலட்சுமிக்குரிய பீஜ மந்திரம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம். இந்த ஒருபடி பீஜ மந்திரத்தை சொல்லுங்கள். குறைந்தபட்சம் உங்களுக்கு 6 வரா மாதிரி, அத்தகைய முறை 24 அல்லது 33 இப்படி வேணால் சொல்லிட்டு போகலாம். உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 6 மணி காலையில் எழுந்த உடனே குலதெய்வம் பித்ருக்களை எல்லாம் மனதார வணங்கி விட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு சுறுசுறுப்பாகவும் வெற்றியும் கொண்டதாகவும் இருக்கும். இந்த வாரம் லக்கி குபேரை நீங்களே. நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்போடும் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளை, நம்மளுடைய சேனல் பாரத் கர்மா ஈலிங்கில் 2026 ஆங்கில புத்தாண்டு கோச்சார பலன்களை கூறியிருக்கின்றோம். பாருங்கள். அவ்வாறு பார்ப்பதும் 2026 எப்படி உங்களுக்கு இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இந்த வாரம் எப்படி இருக்கின்றது? ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலே ஆட்சி, சூரியனோடு சேர்க்கை, அதுவே ஒரு பலம். மேலும் குரு யோகாதிபதி குரு
9 வக்கரமாக இருந்தாலும் அவருடைய பார்வையில் எந்த பாதிப்பும் இருக்காது. சனி பார்வைதான் பிரச்சனை. குரு பார்வை எப்பொழுதும் அது ஒரு மிக மிக அற்புதமான பார்வை. ஆகையால் உங்கள் ராசியை பார்க்கிறார், சூரியனை பார்க்கிறார், சுக்கிரனை பார்க்கிறார், புதன் 12க்கு செல்கிறார். 23ஆம் தேதி ஞாயிறன்றே உங்கள் ராசிக்கு 8க்குரியவன் 12ல் இருப்பது ஒரு விபரீத ராஜயோகம். அதே போல சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 26ஆம் தேதி வந்து அமர்கின்றார். அது ஒரு அற்புதமான யோகம். 12ல் இருந்தாலும் சுக்கிரன் நன்மையை கொடுப்பார், ஆனால் சுப விரயங்களை கொடுப்பார். பொருட்களை வாங்கியிருப்பீங்க, உங்களுக்கு பிடித்த சட்டை, நகை அப்படி வாங்கியிருப்பீங்க, வாகனம் வாங்கியிருப்பீங்க. சுக்கிரன் வாகனத்தை குறிக்கக்கூடியவர் என்று இவ்வாறு செலவுகள் மகிழ்ச்சிக்கு பணம் சம்பாதிக்க செலவு பண்ணதானுங்க. ஆக அந்த விஷயத்தில் உங்களுக்கு கவலை இல்லாத செலவுகளாக, அது நல்ல சந்தோஷமான செலவுகளாக இருக்கும். மனைவிக்காக வாங்கி கொடுப்பீங்க, கணவனுக்காக வாங்கி, 7க்குரிய சுக்கிரன் தானே, ஏதோ ஒரு வகையில் செலவுக்கு. இப்போ சுக்கிரன் ராசிக்கு வரும்போது செலவை விட அதிகமான வருமானம் இருக்கு. அந்த வருமானம் மிகப்பெரிய அளவில் நன்மையாக இருக்கு. கூட்டு தொழில மிக உயர்வுகள் இருக்கு. குரு பார்வை வேறு இருக்கா, அந்த சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை, செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை என்பது பிறகு மங்கள யோகம். அவ்வாறு பார்க்கும் சூரியன் குருவை பார்ப்பது, குரு சூரியனை பார்ப்பது சிவராஜ யோகம், குரு செவ்வாயை பார்ப்பது முழு மங்கள யோகம். இப்படி இவெல்லாம் மிக மிக முக்கியமான யோகம். பிறகு மங்கள யோகம், பிறகு என்பது சுக்கிரனுடைய பேர், மங்களன் என்பது செவ்வாயுடைய பேர். இப்படி இந்த வாரம் உங்களுக்கு நன்மையான யோகங்கள் உங்கள் ராசியிலே ஏற்படுது. ராசியில தானே சூரியன் இருக்கார், ராசியில தானே செவ்வாய் இருக்கா, சுக்கிரன் இருக்கா. எந்த வாரம் ஒரு மகிழ்ச்சியும் செல்வாக்கு உயரக்கூடிய, எந்த ஒரு விஷயத்திலும் துணிச்சலாக ஈடுபடக்கூடிய, மனதில் துளி கூட அச்சமில்லாத ஒரு மனம் உறுதி என்று இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான வாரம், மகிழ்ச்சியும் வெற்றியும் வாரம். எந்த ஒரு விஷயத்திலும் நம்மளால் சாதிக்க முடியும் என்பதிலே உறுதியாக இருப்பேன். ஆகையால் இந்த வாரம் நீங்கள் லக்கி குபேரனை முயற்சிகளை தைரியமாக எடுங்கள். சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம். பொருளாதார முன்னேற்றம். பாக்கியாதிபதி சந்திரன் வளர்வரையாக போவதும், குருவும் சந்திரன் ஒருவரை ஒரு பார்த்துக் கொள்கின்ற நாள் செவ்வாய் புதன். எந்த ஒரு முயற்சியும் வெற்றிங்க எண்ணிக்கை. அதே போல உங்களுக்கு 4க்கு செல்லான்னு செவ்வாயுடைய பார்வை. இந்த வாரம் சந்திரனும் மிக மிக சாதகமாக இருக்கிறார். எனவே தொழில் வியாபாரம் மிக சிறப்பான லாபம். ஏனென்றால் சூரியன் ராசியிலிருந்து குரு பார்க்கின்ற நிலையே அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டமாகப்பட்டது மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. ஆக இந்த வாரம் தொழில் வியாபார பொருளாதார முன்னேற்றம். உங்களுடைய கடின உழைப்புக்கு அதிகமான லாபத்தை நீங்கள் பெறுவீர்கள். கடின உழைப்பு இருக்கு இல்லையா, அப்போ லாபம் அதிகமாக இருக்கும், சந்தோஷம் தானே. அது உங்களுக்கு இந்த வாரம் அதிகம் இருக்கிறது. லாபமும் மற்றும் இல்லை, சந்தோஷமும் அதிகம் இருக்கிறது. உத்தியோகம் உற்சாகம், சுறுசுறுப்பு, பயங்கரமான துணிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய திறமை, பயம் இல்லை. மேலதிகாரிகள் பாராட்டு பெறுகின்ற வகையாக காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். சகல விதத்திலும் இந்த வாரம் உங்களுடைய சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு இருக்கு. நல்ல விதமான அன்பை பாசத்தையும் 2 பேரும் காட்டு. ஒரு நட்பாக நம்ம பழகும் பொழுது அவங்களும் அன்பு காட்டுமோ அந்த ஒரு சந்தோஷம் தானே. அப்படி இருக்கின்ற வாரம் நல்ல வாரம் தானே. இந்த வாரம் அவ்வாறு உங்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கின்றது. குடும்பம் என்று பார்க்கும்போது சந்தோஷமான வாரங்கள். மகிழ்ச்சியும், கணவன் மணி உறவிலே அன்பு, பாசம், குழந்தைகளாலும் சந்தோஷம் என்று இந்த வாரம் உங்களுக்கு தெளிவான நல்ல ஒரு சந்தோஷமான வாரம். எனவே இந்த வாரம் ஆரோக்கியம் மிக மிக நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் நல்ல விதமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் மிக மிக சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். அதனால் மற்றவங்க ஆச்சரியப்படுவார்கள் என்று இந்த வாரம் உங்களுக்கு ஆரோக்கியம் மிக மிக நன்றாக இருக்கிறது. மருத்துவ கண்காணிப்பில் இருக்கின்றவங்க அதுலேருந்து வெளியே வரக்கூடிய அளவு முன்னேற்றம் இருக்கும் என்று இந்த வாரம் ஒரு சாதகமாக இருக்குது. இந்த வாரம் நீங்கள் சொல்ல வேண்டிய பீஜ மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவோடைய பீஜ மந்திரம். இந்த குருவோடைய பீஜ மந்திரம் க்ரீம். இந்த க்ரீம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். அந்த மந்திரம் உங்களுக்கு உற்சாகம், சுறுசுறுப்பு, சக்தியும் குறிக்கக்கூடியது. நல்ல ஒரு பலமான மந்திரம் அது. ஆக அந்த மந்திரம் இல்லை குரு பிரம்மா, குரு விஷ்ணு, இல்லை ஒரு பிடிச்ச குருவோட வழிபாடுகள், ராகவேந்திரா சுவாமி, சாய்பாபா, பாம்பன் சுவாமிகள். நான் யாருக்கும் குறிக்கேன், விஷயராசியில் பாம்பன் சுவாமி வரவும் ரொம்ப நல்லதுன்ட்டு. இவ்வாறு நீங்கள் குருவோடைய ஸ்தலங்களுக்கு செல்வது இன்னும் பலம் பெறுவீர்கள். இதெல்லாம் நன்றாக புரிந்து கொண்டு இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு விதமான வெற்றிகளை நோக்கி செல்வீர்கள். அவற்றில் மிகப்பெரிய நன்மையும் வெற்றியும் பெறுவீர்கள். மிக சிறப்பான வாரம் இந்த வாரம். நீங்களே லக்கி குபேரன். நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும்
உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்புள்ள தனுசு ராசி சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய சேனல் பாரத் கர்மா ஈலிங்கிலே 2026 ஆங்கில புத்தாண்டு கோச்சார பலன்கள் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். உங்கள் ராசிக்கு பாருங்கள் 2026 எப்படி இருக்க போகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ராசிக்கு அதிபதி குரு 8ல் இருந்தாலும் அவர் வக்ரமாக இருக்கிறது பலம். ராசிக்கு யோகாதிபதிகள் அப்படின்னு பார்க்கின்றவர்கள் செவ்வாய் சூரியன் அவங்க உங்களுக்கு 12ல் இருந்தாலும் குருவோடைய பார்வை 8-12 கிரகங்கள் இருக்கு, 3ல் ராகு இருக்கார். எனவே அது ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தையும் ஒரு விபரீத ராஜயோகம் பலத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த வாரம் சந்திரன் வளர்வரையாக இருப்பதும் குருவும் சந்திரன் ஒருவரிப்பாக மனம் ரொம்ப தெளிவாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் மனம் குழம்பாது. அதே போல் உங்களுக்கு 8-12 இருக்கிற கிரகங்கள் பார்க்கும்போது குரு 8ல் இருந்தாலும் அவர் 5ஆம் பார்வையாக சூரியனும் செவ்வாயும் பார்க்கிறார். புதன் 23ஆம் தேதி ஞாயிறன்று 11ஆம் இடத்துக்கு செல்கிறார், அது சிறப்பான பலம். சுக்கிரன் 26ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 12க்கு வரார், விருச்சிகத்தை குரு பார்வை பார்க்குறார். அப்போது உங்கள் 8-12 4 கிரகங்கள் இந்த வாரம் முழுவதும் இருக்கிறாங்க. நாள் முழுவதும் இந்த 4 கிரகங்கள் அப்படின்னா 3லையும் ராகு இருக்கார். இதெல்லாம் ஒரு திடீர் வெற்றிகளையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் இந்த மாதிரி அப்படின்னு நம்ம கேட்க விரும்பினால் எவ்வளவோ நாளாக நம்ம ஒரு முயற்சி எடுத்து அந்த முயற்சியில் பல தடைகளை சந்தித்து அந்த தடைகள்லேயும் நம்ம ஒரு தெளிவில்லாத தடையாக எதனால் ஏன் தடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செயல்கள் இந்த வாரம் எளிதாக முடியக்கூடியதாக இருக்கும். ஒரு அரசாங்கத்தில் ஒரு பெரிய அளவில் ஒரு லோன் கேட்டிருப்பீங்க, இல்லை ஏதோ பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பீங்க, பெரிய பிஸ்னஸ் மேனுங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சாதகமாக அது முடியும். பெரிய அளவில் உங்களுக்கு வராத கடன், எப்பயோ கொடுத்த கடன் தான் கேட்டு பார்த்து அழுத்து போயிருப்பீங்க, ஆனால் அந்த பணம் இப்போ உங்களுக்கு திருப்பி வரும் என்று இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட எதிர்பார்க்காத நன்மைகள் அதிகமாக இருக்க போகிறது. இதுக்கு காரணம் குரு சூரியன் செவ்வாய் அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இருக்குது. சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்காங்க, குருவோட பார்வை இருக்கு, குரு உங்களுக்கு ராசிக்கு அதிபதி. எனவே இந்த வாரம் தொழில் வியாபாரம் இழுப்பறையாக இருந்த பல முயற்சிகள் இந்த வாரம் எளிதாக வெற்றியாக உங்களுக்கு முடியப் போகிறது. பொருளாதாரத்தில் திடீர் வெற்றி, திடீர் லாபம், திடீர்னு ஒரு பெரிய அளவில் ஒரு ப்ராஜெக்ட், பெரிய ஒரு ஆர்டர், இதெல்லாம் தொழில் வியாபாரத்தில் கிடைக்க போகுது. எதிர்பார்க்கவே மாட்டீங்க, ஆனால் என்றைக்கோ பழகின ஒருத்தர் ஒரு பெரிய ஆர்டர் கொடுப்பார், பெரிய லேக்ஸில் இருக்கும். அது அப்போது உங்களுக்கு திடீர்னு எதிர்பார்க்காதது, அதனால் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரம் அமைப்பு பார்க்க போகிறீர்கள். இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து நல்லபடியாகவே நடந்து கொண்டிருக்கும். அனுதினமும் நம்மளுக்கு அனுகூலமே, அதுதான் நம்மளுடைய இறைவனுடைய பக்தியாக வேண்டும் கேட்கிறதே அதுதான். அனுதினமும் நமக்கு அனுகூலமே வாரம் இருக்கப்போம் போய். ஆனால் திடீராக எதிர்பார்க்காத ஒரு ஆர்டர் கிடைக்கிறது, எதிர்பார்க்காத ஒரு முயற்சி கிடைக்கிறது, அது சக்ஸஸ் ஆகுதும் போது அது ஒரு சந்தோஷம், ஒரு ஜாக்பாட். இந்த வாரம் அப்படி தான் இருக்க போகுது தனுசு ராசி. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல விதமான லாபமும் இருக்குது, முன்னேற்றம் நன்றாக இருக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய செயல் ஒரு பெரிய அளவில் இந்த வாரம் பாராட்டுகளை பெறப்போகிறது, பெரிய அப்ரிசியேஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் உற்சாகமாவீர்கள். பெரிய அளவில் நம்ம உழைக்கிறோம், ஆனால் அதுக்கான ஒரு பாராட்டு கூட கிடைக்கலையே அப்படின்ற நேரம் இப்போ மாறப்போகுது. உங்களுக்கு அது மாதிரியான ஒரு பாராட்டு கிடைக்க போகுது. அதை போலவே ஃபாரின் போகணுன்னு ஆசைப்பட்டு அதுக்கான முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு வரப்போகுது. இந்த வாரம் ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் இந்த வாரம் உத்தியோகத்தில் இருக்குது. தினமும் குரு வழிபாடு செய்து வாருங்கள், அது ரொம்ப நல்லது. இந்த வாரம் உத்தியோகத்தில் திடீர் உயர்வுகள் இருக்குது. ஆகையால் இந்த வாரம் தொழில் வியாபார உத்தியோகத்தில் தனுசு ராசி சகோதர சகோதரிகள் லக்கி குபேரனாக இருக்க போகிறீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குரு பார்க்குறாருங்க 2ஆம் ஸ்தானத்தை. அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, கணவன் மனைவி உள்ள அமைதி, அன்பு, பாசம்தான். குழந்தைகளாலும் சந்தோஷம் இருக்குது இந்த வாரத்தை பொறுத்து. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த வாரம் பெரிய அளவில் பாதிப்புகள் எவையும் இல்லை. சுக்கிரன் புதன் பார்க்குறாங்க, அதனால் ஒன்றும் பாதிப்புலாம் இந்த வாரம் 6ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரிஷபம். அந்த மாதிரியான பார்வைப்படி நம்மளுக்குள்ளே இருக்குது, செவ்வாய்க்கு சுக்கிரனுக்கு அப்படிங்கும்போது அந்த பலமாக இருக்குது. ஆகையால் இந்த வாரம் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை. மருத்துவ மேற்பார்வையில் கண்காணிப்பில் இருக்கக்கூடியவங்க அப்படி பார்க்கும்போது இந்த வாரம் அவற்றிலிருந்து முன்னேற்றம் தான் இருக்குது, அந்த பிரச்சனையிலிருந்து முன்னேற்றம் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவ மகேஸ்வரா, குரு சாஷாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக சொல்லுங்க. குறைஞ்சபட்சம் 12 முறை சொல்லுங்கள். காலை எழுந்த உடனே பித்ருக்களையும் குருமார்களையும் உங்களோட குலதெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த வாரம் அந்த யோகம், அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம் குரு அருளால் திரு அருளாக நீங்கள் பெறுவீர்கள். இந்த வாரம் வெற்றிக்குரிய வாரம். நலம் பெறுக, வளம் பெறுக.
மகர ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். அன்புள்ள மகர ராசி சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய சேனல் பாரத் கர்மா ஈடிங்களே 2026 ஆங்கில புத்தாண்டு கோச்சார பலன்களை பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். அவற்றை பாருங்கள். 2026 தங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை அற்புதமான யோகமான வெற்றியான வாரம். 10 உங்களுக்கு சுக்கிரன் ஆட்சி. 26ஆம் தேதி லாபஸ்தானத்துக்கு வருகிறார். குரு பார்வை பெறுகிறார். ஏற்கனவே லாபஸ்தானத்தை சூரியன் செவ்வாய் புதன். இதில் புதன் 23ஆம் தேதி வக்ரமாக பின்னோக்கி 10க்கு போகிறார். அதுவும் யோகம். சுக்கிரன் புதன் சேர்க்கை மிக மிக பலம். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 9க்குரிய புதன் 10க்குரிய சுக்கிரன் அவங்க 2 பேரும் சேர்ந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் 26ஆம் தேதி வரைக்கும் திரும்பவும் இருக்க போகுது. இந்த வாரம் அது ஒரு பெரிய ஜாக்பாட்டாக உங்களுக்கு அமையும். பெரிய அளவில் லாபம் இருக்கும். பெரிய முயற்சியில் எழுதியுமாடுங்க. பெரிய செயல்கள் தொழில் வியாபாரத்தில் இருப்பவங்க நிறைய மகர ராசி நண்பர்கள் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்குங்க. 26ஆம் தேதி வரைக்கும் உங்களை அந்த சுக்கிரன் புதன் சேர்க்க அப்புறமும் சுக்கிரன் லாபத்துக்கு வராரு. இப்போது ஆண்டுக்கோள் 2ல் ராகு, 8ல் கேது, 3ல் சனியோ வக்ரம், 7ல் குருவோ வக்ரம். கவலையே வேண்டாம். மாதக்கோள்கள் அவங்களுக்குன்னு ஒரு தனி காரகத்துவம் இருக்குது. சுக்கிரனுக்கு இருக்குது, சூரியனுக்கு இருக்குது, புதன் செவ்வாய்க்கு இருக்குது. அப்போ அவங்க பலனை அவங்களோட செயலை செய்வாங்க. இவ்வாறு பார்க்கின்ற லாபாதிபதியான செவ்வாய் லாபத்தில் ஆட்சி. குருவோடைய பார்வை. குரு பார்வை வக்ர பார்வை, நல்ல பார்வை, கெட்ட பார்வைலாம் கிடையாது. குரு பார்வை கோடி புண்ணியம். குரு பார்வை நல்லது. ஆகையால் குரு இந்த இடத்தில் பார்க்கின்ற அமைப்பு செல்வான ஒரு பலம், அதிர்ஷ்டம். எனவே தொழில் வியாபாரம் இந்த வாரம் உங்களுக்கு சந்திரனும் சாதகம். சந்திரன் ராசிக்கு வரார். அப்புறம் உங்களுக்கு 2க்கு போன செவ்வாயோட பார்வை பலமானது. 3க்கு போகின்ற இந்த வாரம் மனோகாரகன் சிறப்பாக இருக்குது. மன உற்சாகமும் சுறுசுறுப்பாக இருக்கும். எல்லா முயற்சியிலும் ஒரு சரியான பிளான், சரியாக திட்டமிடுவீங்க. அதில் எந்த விதத்திலும் அச்சமே இருக்காது. பயம் இல்லாமல் ஒரு செயலை செய்வீங்க. துணிவாக செய்வீங்க. செயலை வெற்றியாக முடிப்பீங்க. அதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுதுங்க. காரிய முயற்சி எல்லாம் இந்த வாரம் அனுகூலமும் வெற்றியும். இந்த வாரம் முழுவதும் அப்படி தான். எல்லா முயற்சியும் தைரியமாக எடுங்க. வெற்றி இருக்கிறது. தொழில் வியாபாரம் சிறப்பான வாரம். லாபஸ்தாதிபதியான செவ்வாய் லாபத்தில் ஆட்சி. குரு வேற பார்க்குறார். இதை விட என்ன நல்ல லாபம். புதிய முயற்சியிலே தைரியமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. பெரிய உதவிகள், அரசாங்க ஆதரவு. அரசாங்கத்தில் ஏதாவது வம்பு வழங்கினா அதுலேருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் என்று இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அனுதினமும் அனுகூலமாக இருக்கக்கூடிய சிறப்பான நன்மையான வாரம். பொருளாதார முன்னேற்றம் மிகப்பெரிய அளவில் இருக்கும். உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, பெரிய பொறுப்புகள், பெரிய பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த வாரத்தில் இருக்குது. வேலையில் எதிர்பார்த்து கொண்டு நல்ல வேலை கிடைக்கும். புதிய முயற்சி தைரியமாக எடுங்க. அது உங்களுக்கு நல்ல விதமான வெற்றியே இருக்குது. ஆரோக்கியம், சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான வாரம் இருக்கு. இவ்வாறு பார்க்க குடும்பம் அதுதான் இங்கே 2ல் ராகு. சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு மாதிரி உலசலாக இருக்கும். செவ்வாய் வேறு 4ஆம் பார்வையாக பார்க்குறாரா, கொஞ்சம் அதில் அமைதி விட்டு கொடுத்து போங்க. அது பொதுவாக போகிறவங்க தான். நீங்கள் மகர ராசி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறவங்க தான். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு குடும்பத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குங்க. அது செவ்வாய் சுக்கிரன் பார்வைப்படுதுன்னு அப்புறம் சேர போகிறாங்க. இதெல்லாம் இந்த வாரம் ஒரு ரொம்ப அற்புதமான குழந்தைங்க உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களும் உற்சாகமாக இருக்கக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம். ஆரோக்கியம் மிக மிக நன்றாக இருக்கும். இந்த வாரம் ஆரோக்கியம், உற்சாகம், சுறுசுறுப்பு, நல்ல விதமாக புயற்சிய செயல்கள் எல்லாம் வெற்றி அமையக்கூடிய ஒரு உடல் ஆரோக்கியம், மன உறுதியோடு இருக்கும். ஆகையால் இந்த வாரம் ஒரு பலம் வாய்ந்த வாரம். இந்த வாரம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் க்ளீம், சக்திக்குரிய மந்திரம். அந்த க்ளீம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். அது குறைந்தபட்சம் நீங்கள் 5 வரா மாதிரி, இல்லை என்றால் 14, 23 அப்படி வராமல் 32 அது ரொம்ப உகுந்த நம்பர். அவ்வாறு பார்க்கும்பொழுது இந்த 23, 32 ரொம்ப பவர்ஃபுல் நம்பருங்க. இந்த 2 நம்பரும் அந்த நம்பரில் சொல்கிறது இன்னும் நன்மைகளை கொடுக்கும். எனவே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியம், சிறப்பும், மேன்மையும் கொண்டதாக இருக்குது. மொத்தத்தில் இந்த வாரம் சுக்கிரன் செவ்வாய் புதன் சேர்க்க இதெல்லாம் பார்க்கும்பொழுது நீங்களே லக்கி குபேரன். இந்த வாரம் நலம் பெறுக, வளம் பெறுக. கும்ப ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம்.
இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள கும்பராசி சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய சேனல் பாரத் கர்மா ஹீலிங்கிலே 2026 ஆங்கில புத்தாண்டு கோச்சார பலன்களை பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். பாருங்கள், 2026 தங்களுக்கு எப்படி இருக்கப் போகுது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மிகவும் சிறப்பான அற்புதமான யோகமான வாரம். இந்த வாரம் நீங்களே லக்கி குபேரன். எவ்வாறு எனில், உங்கள் ராசியிலே ராகு, 2லே சனி, 6லே குரு, 7லே கேது இருந்தாலும் மாதக்கோள்கள் மிகவும் சாதகமாக இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே ஜீவனாதிபதியான செவ்வாய் பகவான் 10க்குரியவர் ஆட்சி, சூரியனோடு சேர்க்கை, இருவரும் திக்பலம், குருவோடைய பார்வை. இவ்வாறு இருக்கின்ற பொழுது புதன் 10லே இருக்கின்றவர் 23 ஞாயிறன்றே வக்ரமாக பின்னோக்கி 9க்கு சென்று சுக்கிரனோடு சேர்க்கை பெறுகிறார். அதுவும் சாதகம். உங்கள் ராசிக்கு 5க்குரியவர் புதன், 5க்கு 5 பாவமாக 9ல் இருப்பது யோகம். சுக்கிரனோடு சேர்க்கை பெறுவது மிக சிறப்பு. யோகாதிபதிகள் சேர்க்கை, பாக்கியாதிபதி சுக்கிரன் ஆட்சி. 26ஆம் தேதி சுக்கிரன் 9லிருந்து 10க்கு வருகிறார், செவ்வாயோடு சேர்க்கை பெறுகிறார். அது தர்ம கர்மாதிபதி யோகம். 9க்குரியவரும் 10க்குரியவரும் சேர்க்கை பெற்றால் அது தர்ம கர்மாதிபதி யோகம். 9க்குரியவர் சுக்கிரன், 10க்குரியவர் செவ்வாய், இருவரும் சேர்க்கை பெற்றார். அதுவும் 10ஆம் இடத்தில் குருவோடு பார்வை. வேறு அற்புதமான அமைப்புங்க. ஒளியில் வியாபாரம், உத்தியோகம் என்று சகல விதத்திலும் வெற்றியும் மேன்மையும் யோகமும் இருக்கின்றது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை மிக சிறந்த பொருளாதார முன்னேற்றமே. நான் ஏற்கனவே போன வாரமே சொல்லியிருக்கேன். 9க்குரியவன் 9ல் ஆட்சி, 10க்குரியவன் 10ல் ஆட்சி, அதுவும் தர்ம கர்மாதிபதி யோகம் தான். இப்போ சேர்றாங்க. ஆகையால் தொழில் வியாபாரம் மிக சிறந்த லாபத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள். தேவையற்ற செலவுகள் எவையும் இல்லை. எல்லா முயற்சியும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அனுகூலமான வாரம். அச்சமில்லை. மனதில் எந்த விதத்திலும் துணிவாக இருப்பீர்கள், செயல்படுவீர்கள். வேகமாகவும் விவேகமாகவும் முடிவுகள் எடுப்பீர்கள். முன்னேற்ற பாதையில் மிக மிக அற்புதமாக ஏறப்போகிறீர்கள். வெற்றிக்கான வாரம் உங்களுக்கு. உத்தியோகம் 10லே சூரியன் திக்பலத்தோடு இருப்பதும் குருவோடைய பார்வைப்பதும் அற்புதமான அமைப்புங்கிறது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் சந்திரனும் உங்களுக்கு சாதகமாக வருகிறார். உங்கள் ராசிக்கு 11 இருப்பார். உங்கள் ராசிக்கு ஒரு வாரம். இந்த வாரத்தில் கும்பராசியில் குழந்தைங்க பிறக்க போகிறாங்கன்னா அந்த நாள் பிறக்கின்ற குழந்தை மிக மிக யோகமான குழந்தை. எனவே இந்த வாரம் ஒரு நல்ல யோகமான வாரம். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரம் உத்தியோகம் மிகப்பெரிய உயர்வுகளை பெறுவீர்கள். குடும்பம் 2லே சனி இருக்கத்தான் போகிறார். 2027 வரைக்கும் இருக்கிறார். பொறுத்து கொள்ள வேண்டும் தான். சில நிலைகளில் கோபம் வரும் தான், ஆனாலும் சமாளிக்க வேண்டும். அவற்றையும் பொறுத்து கொள்ள வேண்டும். பொறுமையின் சிகரமே கும்பராசியில் பிறந்தவர்கள். சனி கர்மக்காரர். ஆக உங்களுக்கு இந்த வாரத்தை போல குடும்பத்தில் எந்த விதமான சஞ்சலங்கள் இல்லை. 7க்குரிய சூரியனை குரு பார்க்கிறார். ஆக இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்குது. கணவன் மனைவி, அதுக்கப்புறம் சூரியனும் 11 தாங்க வருவார். எனவே இன்னும் இப்போ எந்த விதத்தையும் உங்கள் குடும்பத்தில் எந்த விதமான சஞ்சலங்கள் குழப்பங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குங்க. 2ல சனி வேறு வக்ரமாக இருக்கார். கோபப்படுவீங்க, அவங்களும் கோபப்படுவாங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது தப்பு இல்லை. ஆனால் இந்த வாரம் சந்தோஷமாக இருக்குங்க. குழந்தைகளாலும் மகிழ்ச்சி சந்தோஷம். புதன் அற்புதமாக இருக்கிறாரே, அதில் குழந்தைகளாலும் மகிழ்ச்சி சந்தோஷம். எனவே இந்த வாரம் சகலத்தும் சாதகம். ஆரோக்கியம் மிக மிக நன்றாக இருக்கும். இந்த வாரம் ஆரோக்கியம், உற்சாகம், சுறுசுறுப்பு, நல்ல ஒரு திடமான மன உறுதி, அதுதாங்க முக்கியம். அந்த மன உறுதி இருக்குது இந்த வாரம். எனவே இந்த வாரம் எல்லாவற்றிலும் உங்களுக்கு மிக மிக சிறப்பான வாரம். ஆக இந்த வாரத்தை பொறுத்து நீங்கள் சொல்ல வேண்டிய பீஜ மந்திரம் என்று பார்க்க வேண்டும். உங் ஊ இங் உங். ஊங் என்கின்ற மந்திரம் உக்கிரமான ஒரு மந்திரம். நங் மங் சிங் வங் அங் ஊங் ஓங் ஊங் அப்படின்னா ஊங் என்ற மந்திரத்தை சொல்லுவோம். ஊ இங் ஊங். அவ்வாறு அந்த மந்திரத்தை சொல்வது உங்களுடைய உற்சாகமும் சுறுசுறுப்பும் ஆரோக்கியம் மிகவும் பலம் பெறும். பிரபஞ்ச சக்தியை தொடர்பு கொள்வீர்கள். இவையாறு பீஜ மந்திரங்கள்? ஒரு சொல் பீஜ மந்திரம், ஒரு வரி பீஜ மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. அதனால் இந்த உங் என்கின்ற மந்திரத்தை சொல்லுங்கள். வெற்றி உங்களுக்கே. இந்த வாரம் சுக்கிரநாள் மற்றும் புதனாலும் நீங்களே லக்கி குபீரன். நலம் பெறுக, வளம் பெறுக.
மீன ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் ஒரு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மீனராசி சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய சேனல் பாரத் கர்மா ஈலிலே 2026 ஆங்கில புத்தாண்டு கோச்சார பலன்களை பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். பாருங்கள் 2026 எப்படி இருக்கிறது உங்களுக்கு என்று தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அற்புதமான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய வாரம். 5லே குரு, 9ஆம் இடம் பாக்கியாதிபதி, 9லே ஆட்சி, சூரியனோட சேர்க்கை, 5க்குரிய சூரியனோட சேர்க்கை. 5ல் இருக்கிற குரு அப்படியே 5ஆம் பார்வையாக செவ்வாயும் சூரியனும் பார்க்கிறார். எதிரிகள் ஒதுங்கி விடுவார்கள் அல்லது ஓடி விடுவார்கள். சந்திரன் இந்த வாரம் வளர்பறையாக 10, 11 என்று இருக்கிறார். ஆகையால் இந்த வாரம் மனம் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் சந்திரன் செவ்வாயோடையும் குருவோடைய தொடர்பை பெறுவதனால் எல்லா முயற்சியும் உங்களுக்கு இந்த வாரம் சாதகமாகவே இருக்கப் போகிறது. ஜென்ம சனிதான் 12லே ராகு இருக்கிறார் தான். ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறதான். அதிகமான பாதிப்புகள் இப்போ மீனராசி ஜென்ம சனியை சந்தித்து கொண்டிருக்கிறார் தான். ஆனால் சில நேரங்களில் கோள்களின் கோளாற்றில் மாதக்கோள்கள் நமக்கு சாதகமாக இருக்கும். அந்த மாதக்கோள்கள் சாதகமாக இருக்கும் பொழுது நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். பிரச்சனைகளையும் சந்திப்போம், எதிர்கொள்வோம். காரணம் இப்போ பாருங்கள், உங்களுக்கு புதன் 23ஆம் தேதி 8க்கு போகிறார். வகரமாக பின்னோக்கி போகிறார். 9ஆம் இடத்துலேருந்து பின்னோக்கி 8க்கு போகிறார். மறைந்த புதன் நிறைந்த தனம். சுக்கிரன் 26ஆம் தேதி 8ல் 9க்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியலட்சுமியே வராங்க. குருவுடைய பார்வை. இவையெல்லாம் ஆண்டுக்கோள்களுக்கு மட்டும் காரகத்துவம் இல்லைங்க, மாதக்கோள்களுக்கும் காரகத்துவம் இருக்குங்க. சுக்கிரன்னா களத்திரக்காரகன், செவ்வாய்னா தைரியக்காரகன், சூரியனா ஆத்மக்காரகன். இப்போ அவங்களுக்குன்னு ஒரு பவர் இல்லையா, பலம் இல்லையா? அப்போ அவங்களுடைய காலங்கள் வரும், அவங்களுடைய கோச்சாரத்தில் வரும்போது நிச்சயம் அவர்களும் உங்களுக்கான சக்தியை கொடுப்பார்கள். சிவனை வணங்குங்கள், வெற்றிகளை பெறுவீர்கள். அனுமனை வணங்குங்கள், சனியுடைய பாதிப்பை அகற்றுவீர்கள். இவ்வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் உங்கள் ராசிக்கு 9க்குரியவர் 9லேயே ஆட்சியாக இருக்கணும். 10க்குரிய குரு அவரே ராசிக்கு அதிபதி பார்க்கறதுனால இந்த வாரம் பொருளாதார முன்னேற்றம் நிச்சயம் நன்றாக இருக்குது. அதே சமயத்தில் காலையில் கணபதி ஆலயம் செல்லணும், அனுமன் சாலிசாவை கேட்கணும், இது தொடரும். அப்போ உங்களால் எந்த ஒரு விஷயத்திலும் சக்தியுடைய அருளை பெறுவீர்கள். பலமாக உங்களுடைய சக்தியை பெற்று வெளிப்படுத்தி வெற்றிகளையும் பெறுவீர்கள். இந்த வாரம் பொருளாதாரம் நன்றாக இருக்குங்க. லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரே. ஆக இந்த வாரம் லாபாதிபதியான சனியும் பார்க்குறாரே. இங்கே பாருங்கள், சனி உங்கள் ராசியில் இருந்தாலும் 10ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்குறார். 10க்குரியவர் யார்? குரு. அவர் உங்களுக்கு லாபாதிபதி ஸ்தானத்தையும் பார்க்குறார், சனியையும் பார்க்குறார். அப்போது தொழில் வியாபாரம் இந்த வாரம் லாபமாகவே இருக்கும். பொருளாதாரம் கடன் பிரச்சனை இருக்கலாம் செய்யும், ஜென்ம சனியால் ஏற்பட்டிருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது அந்த சமயத்தில் பணம் வருகின்ற பொழுது கடனையும் கொஞ்சம் அழைக்க வேண்டும். இது நல்ல விஷயமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக உத்தியோகம், உற்சாகமாக இருப்பீர்கள். சூரியன் குருவால் பார்க்க குரு சூரியனை பார்த்தால் அது சிவராஜ் யோகம். குரு செவ்வாயை பார்த்தால் அது குரு மங்கள யோகம். சுக்கிரன் செவ்வாயோட சேர்க்கை பெற்றால் அது பிறகு மங்கள யோகம். எவ்வாறு இந்த யோகங்கள்லாம் இப்போ உங்களுக்கு இந்த வாரம் இருக்குங்க. நல்ல நேரமாக உத்தியோகத்திலும் உற்சாகமாகும். மேலதிகாரிகள் நல்ல நட்புறவாக இருப்பார்கள், உற்சாகப்படுத்துவார்கள். அவர்களுக்கும் உங்கள் பிரச்சனையை புரியும். எப்படி சொல்லி தான் இருப்பீங்க ஜென்மசனி நடக்குது அப்படின்ட்டு. அதெல்லாம் அவங்களும் கேட்பாங்க. இப்போல்லாம் எல்லாருமே கேட்டு வர்றாங்க என்ன ராசி அப்படின்ட்டு. கரெக்டாக அவங்களாம் யூடியூப் வந்த பிறகு எல்லாரும் ஜோதிடர் ஆகிட்டாங்க. அதெல்லாம் இன்னொரு ஜோதிடப்பெல்லாம் கேட்குறோம். பாதி பேருக்கு நான் இந்த பாவம்னா சொல்கிறதே அவங்களே இப்போ என்கிட்ட பேசும்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு நாங்களே கூகுளில் சர்ச் பண்ண எங்களுக்கு 5க்கு 5ன்றீங்க, 9க்கு 9ன்றீங்க. அது என்ன பார்வை பரிவர்த்தனைன்றீங்க. இப்போ சொல்கிறேன் இல்லைங்களா, குரு சனி வீட்டை பார்க்குறார் மகரத்தை, சனியோ குரு வீட்டை பார்க்குற தனுசை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அப்போ கேட்குறவங்களுக்கு கேட்க அது புரியும். ஆகையால் இப்போ உங்கள் ராசி என்பது உங்கள் மேலதிகளுக்கு தெரியும். அவங்களும் உங்களை புரிஞ்சுப்பாங்க. ஜென்மசனி நடக்குது தம்பிக்கு தங்கச்சிக்கு, அப்போ கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் சமாளிக்கலாம். ஆக உத்தியோக பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் சிறப்பு. இங்கே குடும்பத்துக்கு நிச்சயம் அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக தாங்க இருப்பாங்க. அதுதாங்க மீனராசி. எல்லாத்தையும் தங்கமாக பழகக்கூடிய நீங்கள். ஆக உங்கள் மனைவிக்கோ அல்லது உங்கள் கணவருக்கோ நிச்சயம் உங்களுக்கு ஜென்மசனி நடந்துக்கிறது தெரியும், புரிந்து கொள்வார்கள். சின்ன பிரச்சனையாக இருந்தால் அதை அடுத்து ஏற்று பொறுமையாக பேசுவார்கள். இதெல்லாம் புரிந்து நீங்களும் அதுக்காக புரிந்து கொண்டு அவரோட அன்பாய் பேசுவதை நல்ல விஷயமாக எடுத்துக்கொண்டு தெளிவாக பேசுவது பிரச்சனைகள் இல்லை. இதுதான் ஜென்ம சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே அரிய மொத்தத்தில் இந்த வாரம் அனுதினமும் உங்களுக்கு அனுகூலமே சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம்
ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நன்றாக இருக்குங்க. ஆறுக்குரியவன் செவ்வாயை குரு பார்க்குறாரு இல்லையா, சிறப்பாக இருக்கும். அதே போல் மருத்துவ கண்காணிப்பு அது மாதிரி இருக்கிறவங்க அதெல்லாம் இந்த வாரத்தில் அது வந்து வெளியே வரத்துக்குள்ள ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். குழந்தைகளாலும் மகிழ்ச்சி சந்தோஷம் அஞ்சில் இருக்கிற குருவாக இந்த வாரம் நீங்கள் சொல்ல வேண்டிய பீஜ மந்திரம் மீனராசி ஓங். ஓங் என்கின்ற ஓங்கார மந்திரத்தை சொல்லுங்கள். ஓங் என்கின்ற பீஜ மந்திரம் ஒரு சொல் பீஜம் நங் மங் சிங் மங் நிறைய இருக்குங்க. நங் மங் சிங் வங் அங் ஊங் ஓங் ஊங் ரங்கிங் ஸ்டிங் மந்திர தோத்திர சித்தர் சூரியனோட பீஜ மந்திரம் மிக பவர்ஃபுல். அதில் நீங்கள் ஓங் என்கின்ற ஒரு சொல் மந்திரம் அது 3 வரா மாதிரி, முடிந்த வரைக்கும் 3 வரா மாதிரி 21 அது அப்படி சொல்லுங்க. இல்லை 30 இதுவரை உங்களுக்கு பிடித்த முறையாக அதை செய்யுங்க. இந்த மந்திரம் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். ஓங் என்கின்ற மந்திரத்தை கூறும்போது கந்தனின் அருளையும் பெறுவீர்கள். இந்த வாரம் எங்களவிதத்திலும் உங்களுக்கு குரு பார்வை செவ்வாய் மீது சூரியன் மீதும் சுக்கரன் மீதும் இருப்பதனால் பாக்கியலட்சுமி அருளை நீங்கள் பெறுவதனால் நீங்களே லக்கி குபேரன். அனுமன் சாலிசாவை தொடர்ந்து கேட்க வேண்டும் சகோதர சகோதரிகளை, அதுவும் முக்கியம். நலம் பெறுக வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது நவம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 29, 2025 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கு கண்டோம். இது ஒரு புது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையான லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்த வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சோர்மாரும் இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தின் அருள் கூறுவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.